வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வண்டியை நோக்கி நடந்த வரதன் நின்றான். பின்னோடு வந்து கொண்டிருந்த ரகுபதியிடம், தலை வலிக்குது, ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகலாமா ஐயா என்று கேட்டுவிட்டு காம்பவுண்டை ஒட்டி இருந்த நாயர் கடையை பார்க்க வலது பக்கம் திரும்பினான். வரதன் கேள்வி கேட்பது சும்மா ஒப்புக்காகத்தான். தன் பதிலுக்கு காத்திருக்க மாட்டான் என்பது ரகுபதிக்கு தெரியும். சில நொடிகள் தாமதித்து நண்பனை பின் தொடர்ந்த போது, ச என்று எரிச்சலுடன் அலுத்து கொள்ள தோன்றியது. பின்ன அலுவலகம் காலியாகி விட்டது கூட புரியாமல் மேனேஜர் கூப்பிட்டார் என்று அவரோடு ஜாலியாக அரட்டை அடித்துவிட்டு வரதன் வெளியே வந்த போதே மணி 6 ஆகிவிட்டது. இனி நாயர் கடையில் டீ செஷன் என்றால் குறைந்தபட்சம் அதற்கொரு 15 நிமிஷங்கள். அப்புறம் புறப்பட்டு சாயங்கால போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டு ஊர்ந்து நகர்ந்து பாலவாக்கத்தை அடைவதற்குள் உன்பாடு என்பாடு என்று 7 ஆகிவிடும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சீக்கிரமா வந்துடுங்க, மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போகணும் என்ற வாசல் வரை வந்து சொல்லி அனுப்பிய மனைவி தங்கம் அங்கே காத்திருக்கையில் இங்கே வரதன் டீ சாப்பிடலாமா சிகரெட் பிடிக்கலாமா என்ற நேரத்தை கடத்தினால் எரிச்சல் வராமல் என்ன செய்யும்? போன வாரமும் இப்படித்தான். தங்கத்தின் அண்ணன்காரன் சோமசுந்தரம் சேலத்தில் இருந்து ஒரே ஒரு நாள் தங்கிவிட்டு போக வந்திருந்தான். காலையில் வந்தவனிடம் சரியாக உட்கார்ந்து கூட பேசாமல் அலுவலகத்துக்கு வந்தாயிற்று. சரி, மாலையில் பொழுதோடு திரும்பி நிதானமாய் பேசி சாப்பிட்டு சமாதானப்படுத்தி விடலாம் என்று தீர்மானித்தது நடக்க இயலாமல், மவுண்ட் ரோடுல ஒரு வேலை இருக்குயா, முடிச்சுட்டு போயிடலாம் என்ற வரதன் இவனை ஸ்கூட்டர் பின் சீட்டில் உட்கார வைத்தவாறே இங்கு அங்கு அலைந்து தன் காரியத்தை முடித்து கொண்டு வீட்டில் இறக்கி விடும்போது மணி 8ஐ தாண்டி விட்டது. இப்படி ஒரு தரம் 2 தரம் என்றில்லை, எத்தனையோ முறைகள் நடந்தாயிற்று. போயா, உன்னோட தினமும் இதே ரோதனையா போச்சு. இனி நான் பஸ்லயே போயிட்டு வந்துக்கிறேன், உன் ஸ்கூட்டர் சவாரி வேண்டாம் என்று ரோஷத்துடன் மறுத்து விடலாம் என்றால் அதற்கும் மனசு வரமாட்டேன் என்கிறது. இவர்கள் வசிப்பது திருவான்மியூரையும் தாண்டி பாலவாக்கத்தில். ஆபீஸ் கோபாலபுரத்தில். அங்கிருந்து இங்கு நேர் பஸ் கிடையாது. வீட்டில் இருந்து லொங்கு லொங்கு என்று 3/4 கிலோமீட்டர் போல நடந்து அத்தி பூத்த மாதிரி வருகிற பஸ்ஸில் ஏறி அடையாறு டெர்மினஸுக்கு வந்து அங்கு இன்னொரு பஸ் பிடித்து கோபாலபுரத்துக்கு போய் மறுபடி 10 நிமிஷம் வேகமாய் நடந்தால்தான் அலுவலகத்தை அடைய முடியும். இதோடு 10 மணிக்கு ஆபீஸில் இருப்பதற்கு 8 மணிக்கே வீட்டை விட்டு சோற்று மூட்டையும் கையுமாய் புறப்பட வேண்டிய நிர்பந்தம் வேறு. காலையில் இத்தனை அவஸ்தை என்றால் மாலையில் கேட்கவே வேண்டாம். ஆபீஸ் விட்டு திரும்பும் வேகத்தில் நெரிசலில் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு எந்த நிமிஷமும் உசிருக்கு ஆபத்து வருமோ என்று நடுங்குவதும் சேர்ந்து கொள்ளும். இத்தனை இடர்பாடுகளையும் தவிர்க்கத்தானே. என்னையா இப்படி செஞ்சா என்ன? நீயும் நானும் ஒரே இடத்துல குடியிருக்கோம், ஒரே ஆபீஸ்ல வேலையா இருக்கோம். என் அண்ட ஸ்கூட்டர் இருக்கு, ஜாலியா போயிட்டு வந்துடுறேன். ஆனா பாவம், நீ இடிபட்டு லோல்பட்டு தினமும் சாவறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால இனிமே என்னுடைய 2 வேளையும் வந்துடு. பஸ்க்கு என்ன கொடுக்குற? ஒரு ட்ரிப்புக்கு 3.5, அதாவது ஒரு நாளைக்கு 7 ரூபாய், ரைட்டா? அப்ப மாசம் என்னாவது? 210. 4 ஞாயிற்றுக்கிழமையும் கழிச்சிடு, 180. அதை எங்கிட்ட கொடுத்துட்டு அலுங்காம நலுங்காம மேல தூசி படாம ஜம்முன்னு பில்லியன்ல உட்காந்துக்கிட்டு நீ வரலாம் போகலாம். என்ன சொல்ற? நண்பன் கிட்ட கை நீட்டி பணம் வாங்குறது மனசு கஷ்டமாத்தான் இருக்கு. ஆனாலும் என்ன செய்யறது? எனக்கும் ஸ்கூட்டர் கடன், பெட்ரோல், அது இதுன்னு 1000 செலவு இருக்குல்ல என்று சென்ற வருஷம் ரகுபதி பாலவாக்கத்துக்கு குடிப்போன புதுசில் ஒரு நாள் வரதன் கூறியதும் யோசிக்காமல் சம்மதித்தான். ஆனால் கத்தி போச்சு வால் வந்தது கதையாய் பஸ்ஸில் இடிபடும் கஷ்டம் இல்லாமல் போனாலும் மாலையில் நேரத்துக்கு வீடு திரும்பினோம் என்பது நடக்காமல் தினமும் இதே அவஸ்தைதான். பொறுக்க முடியாத நாட்களில் ரகுபதி வாயை திறந்து கேட்டிருக்கிறான் தான். தினமும் லேட்டா வரீங்கன்னு என் பொண்டாட்டி கோவிக்கிறா வரதன். ஆபீஸ் விட்ட உடனே கிளம்பிடியா ப்ளீஸ், எனக்காக என்ற முதல் தரம் கெஞ்சலாக கேட்டதும் வரதன் கண்ணாடியை தூக்கி விட்டு கொண்டு அவனை தீர்க்கமாய் ஏறிட்டான். என்னோட வர்றதால காலையில 9:15 மணிக்குத்தானே கிளம்புற, இல்லாட்டி
8 மணிக்கே புறப்பட்டுக்கிட்டு இருந்து வந்தானே. நானாச்சும் வண்டி ஓட்டி ஒரே டென்ஷன் ஆயிடுறேன். ஆனா நீ சலவ சட்டை கசங்காம உட்காந்துக்கிட்டு வர்ற. இதையெல்லாம் உன் பொண்டாட்டிகிட்ட எடுத்து சொல்றத விட்டுட்டு என்னையா என்னண்ட வந்து மூக்காலாடற. இன்னொரு சந்தர்ப்பத்தில் தங்கத்துக்கு காய்ச்சலா இருக்கு, நேரா வீட்டுக்கு போயிடலாம்யா என்ற போது புருவங்கள் கோபத்தில் முடிச்சு போட, அத்தனை அவசரம்னா பஸ்ல போயிடுயா, என்னால ரக்க கட்டிக்கிட்டு பறக்க முடியாது என்று வரதன் திட்டவட்டமாய் கூறியிருக்கிறான். இவனிடமும் சீசன் டிக்கெட் போல காசை கொடுத்து விட்டு பஸ்ஸுக்கும் செலவழிக்கவும் கூட்டத்தில் இடிபடவும் ரகுபதிக்கு பைத்தியமா? அதற்கு பிறகு வாயை திறப்பதில்லை. நடப்பது நடக்கட்டும் என்று சும்மா இருந்து விடுகிறான். நாயர் கடையை நெருங்கி அட்டகாசமாக, எந்தா நாயர், நல்லா இருக்கீங்களா என்று பாதி மலையாளம் பாதி தமிழில் வினவி, 2 சாயா என்று சொல்லிவிட்டு பெஞ்சில் அமர்ந்த வரதன் பின்னோடு வந்த ரகுபதி பர்ஸை எடுத்து இருவருக்குமாய் சேர்த்து 2 ரூபாயை நாயரிடம் நீட்டியதும் நினைப்பு வந்த மாதிரி அவசரமாய் தடுத்தான். எதுக்குயா நீ கொடுக்குற? நான் தானே டீ சாப்பிட கூட்டிட்டு வந்தேன். இது ஒரு ஸ்டண்ட். 4 பேர் மத்தியில் தான் ரொம்ப கராரானவன் என்று காட்டிக்கொள்ள செய்யும் பிகு. இப்போது இப்படி சொன்னாலும் தனியாக இருக்கையில், விஷயம் தெரியுமா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் அதிசயமா சுரேஷ் தனக்கு கார்ல லிஃப்ட் கொடுக்கறதுக்கு நன்றி சொல்ற விதமா அவன் பிறந்த நாளுக்கு நம்ம குருமூர்த்தி ஒரு ரேமன் ஷர்ட் வாங்கி பரிசா கொடுத்துருக்கானாம். அடே அப்பா, நட்புனா அப்படியெல்லாம் இருக்கணும் என்றும் இன்னும் பல விதமாகவும் நிறையவே சொல்லி காட்டி இருப்பதால் இப்படி தடுப்பது போல பாவனை பண்ணுவதையெல்லாம் ஒதுக்கி தள்ள ரகுபதி கற்றுவிட்டான். இல்ல, இருக்கட்டும். வரதன் நாயர் பக்கம் திரும்பி புன்னகைத்தான். சொன்னா கேட்க மாட்டான். பரவாயில்ல, நீங்க காசை வாங்கிக்கங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? வியாபாரம் நல்லா நடக்குதா? 4 நாளா கடப்பிக்கம் வரவே முடியல. ஆபீஸ்ல செம வேலை. பெஞ்சில் உட்கார பிடிக்காமல் ரகுபதி ஒரு பக்கமாய் நின்று கொண்டு பார்வையை வெறுமனே அலைய விட்டான். பிஸ்கட், கிரீம் பன், கடலை மிட்டாய்களை கொண்ட கண்ணாடி ஜாடி வரிசை, பித்தளை தட்டில் அம்பாரமாய் மசால் வடைகள், மேலே தொங்கிய வாழைப்பழத்தார்கள், மஞ்சள் நிறத்தில் கட்டை விரல் சைஸுக்கு சீப்பு சீப்பாய் தெரிகிற பூவன் பழங்களை பார்த்தபோது ரகுபதிக்கு சட்டென்று முதலில் தான் வரதனை சந்தித்த நாள் ஞாபகத்துக்கு வந்தது. அது நடந்து சுமார் 2 வருஷங்கள் இருக்கும். திருச்சியில் பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு இந்த கம்பெனியில் கணக்கு பிரிவில் சேர்ந்த புதுசு. யாரோடும் அவ்வளவாக அறிமுகம் ஏற்படாத காரணத்தால் மதிய சாப்பாட்டை முடித்து கொண்டு காலார நடந்து நாயரின் பெட்டி கடைக்கு வந்து பாக்கு பொட்டலம் ஒன்றை வாங்கி பிரித்து வாயில் போட்டு மென்று 10 அடி தள்ளி நின்று பராக்கு பார்த்த போதுதான் வரதனை முறையாக பார்த்தான். நாயர் கடையை ஒட்டி வாழைப்பழங்களை கைவண்டியில் போட்டு விற்று கொண்டிருந்த பழக்காரனிடம் சென்ற வரதன், என்ன விலை என்று கேட்டது ரகுபதிக்கு கேட்டது. 1 ரூபாங்க. அடேங்கப்பா, என்ன அநியாயமா சொல்ற நீ? ரூபாய்க்கு 2 தர்றையா? கட்டுப்படியாவாது சாமி, வேணா 2 ரூபாய்க்கு 3 எடுத்துக்க. பழம் சின்னதா இருக்கு, தாராளமா ரூபாய்க்கு 2 தரலாம். இப்போது அந்த வண்டிக்காரனுக்கு கோபம் வந்து விட்டது. அதெல்லாம் தர முடியாது, பழத்தை வச்சுட்டு நவரு. வரதன் ஏமாற்றத்தோடு நகர ரகுபதியும் அவனை தொடர்ந்து அலுவலகத்தை நோக்கி நடந்தான். படிக்கட்டுகளில் ஏறிய போது எதிரில் ஒரு 50 வயசுக்காரர் வர வரதன் நின்றான். என்ன சார், இந்த வெயில் எங்கே கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு சிரவண விரதம், சாப்பாடு கொண்டு வரல, 2 வாழைப்பழம் வாங்கி சாப்பிடலாமேன்னு. அவரை முடிக்க விடாமல் வரதன் குறுக்கிட்டான். வாழைப்பழம் வேணும், அவ்வளோதானே? பட்னியோட நீங்க ஏன் வெயில் அலையிறீங்க? காசை கொடுத்துட்டு நீங்க சீட்டுக்கு போங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அவர் நீட்டிய 2 ரூபாயோடு நடந்த வரதன் கை வண்டிக்காரரிடம் சென்று 3 பழங்களை வாங்கி ஒன்றை அங்கேயே நின்று தின்றுவிட்டு மிச்சமிருந்த 2 பழங்களையும் எடுத்துக்கொண்டு வேகமாய் திரும்பி வந்து அலுவலகத்துக்குள் செல்ல படிக்கட்டுகளில் நின்று அத்தனையையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ரகுபதிக்கு யார் இந்த யமகாதகன் என்ற வியப்பு எழுந்தது. அன்றைக்கு வரதனை பற்றி ஆனா ஆவன்னா எதுவும் தெரியாது. சில நாட்களுக்கு பிறகு நண்பர் ஒருவர் மூலம் அறிமுகமான போது கை காசை செலவழிக்காமல் ஓசியில் பழம் வாங்கி தின்ற இவன் பெயர் வரதன், விற்பனை பிரிவில் வேலை பார்க்கிறான் இத்தியாதி விவரங்களும் தெரிய வந்தன. 6 மாசங்களில் ரகுபதிக்கும் விற்பனை பிரிவுக்கு மாற்றல் ஆகிவிட வரதனின் ஜாதகம் நீங்களாக ஓரளவுக்கு எல்லாமே புரிபட்டு போயின. உலகில் ஒருத்தரை போலவே 7 பேர்கள் இருப்பார்கள் என்று ரகுபதி படித்திருக்கிறான்.
ஆனால் வரதனை பொறுத்தவரை அவன் ஒரு அலாதி கேரக்டர். அவனைப் போல வேறு எவரும் இருப்பது சாத்தியம் இல்லை என்பது ரகுபதியின் கருத்து. வரதன் சாதாரண கெட்டிக்காரன் அல்ல, ஜகஜால சாமர்த்தியன். வெட்டி கொண்டு வா என்றால் கட்டி கொண்டு வரும் ரகம். சிரிக்க சிரிக்க பேசுவான். ஒருத்தர் கேட்காமலேயே உதவி பண்ணுவான். ஆனால் பதிலுக்கு எதையாவது பெறாமல் இருக்கவே மாட்டான். பல சந்தர்ப்பங்களில் அவன் செய்வதை விட திரும்ப பெறுவது பல மடங்கு அதிகமாக உயர்வாக இருப்பதுதான் வழக்கம். அதுவும் ஓசியில் பலன்களை பெறுவதில் மன்னன். கை காசு செலவழிக்காமல் காரியத்தை நடத்தி கொள்ள தனி சாமர்த்தியம் வேணும்யா. அந்த விஷயத்துல நான் அச்சத்தோட பிறந்தவன் என்பான் கண்களை சிமிட்டி கொண்டே. அது என்னவோ உண்மைதான். ரகுமதிக்கு வீடு பார்த்து கொடுத்ததையே இதற்கு நல்ல உதாரணமாக சொல்லலாமே. திருச்சியில் இருந்து சென்னைக்கு வந்தபோது தெரிந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள், சமயத்துக்கு உதவுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு ரகுபதி சேத்துப்பட்டில் 700 ரூபாய் வாடகையில் ஒரு மாடி போர்ஷனை வாடகைக்கு எடுத்தான். குடி போன 15 நாட்களுக்கெல்லாம் ஏண்டா சென்னைக்கு வந்தோம் என்று கூட தோன்றிவிட்டது. அத்தனை சிரமங்கள் அடுக்கடுக்காய். முதலாவது தண்ணீர் கஷ்டம். மாடி குழாயில் சொட்டு நீர் வரவில்லை. அர்த்தராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கும் தண்ணீர் லாரி வருவதை கழுகு மாதிரி பார்த்து கொண்டிருந்துவிட்டு கீழே ஓடி அண்டை அயலார்களுடன் முட்டி மோதி ஒரு குடம் தண்ணீர் பிடிப்பதற்குள் போதும் போதும் என்றானது. தண்டவாளத்தை ஒட்டி வீடு இருந்தது. நிமிஷத்துக்கு ஒரு தரம் மின்சார ரயில் கடகடவென்று ஓடியதில் எப்போதும் மண்டைக்குள் ஒரு இரைச்சல். இத்தனை போதாது என்பது போல காஃபி டிஃபன் நேரத்துக்கு மணி அடித்து கூப்பிட்ட மாதிரி வந்து வெட்கம் இல்லாமல் உட்கார்ந்து விடும் உறவுக்காரர்கள் எல்லாமாக சேர்ந்து கொண்டு பித்து பிடிக்க வைத்த அந்த சமயத்தில் ரகுபதிக்கு விற்பனை பிரிவுக்கு மாற்றல் வர கூட வேலை பார்த்த கணேசனிடம் தன் கஷ்டங்களை சொல்லி ரகுபதி புலம்பிய ஒரு மதிய வேளையில் யாமிருக்க பயமேன் என்ற எதேச்சையாய் அத்தனையும் கேட்க நேர்ந்த வரதன் அபயக்கரம் நீட்டினான். இதுக்காகவாயா இவ்வளவு கலங்குற? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 10 நாளாக போகுது. இன்னைக்கு தான் உன் பிரச்சனை என்னன்னு சொல்லியிருக்க. வந்த அன்னைக்கே தெரிவிச்சிருந்தா இதுக்குள்ள நீ ராஜா மாதிரி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க, நான் வழி பண்ணியிருப்பேன். இப்ப மட்டும் என்ன குறைஞ்சிடுச்சு? தண்ணி வசதியோட காத்தோட்டமா மலிவான வாடகையில ஒரு வீடு வேணும், அதானே வீடு கவலையா? சரியா 24 மணி நேரத்துல நல்ல செய்தியோட வரேன். ராட்சசன் சொன்னதை செய்து விட்டானே. மறுநாள் காலையில் முகமெல்லாம் சிரிப்பாக நேராக இவனிடம் வந்தான். உன் வேலையை முடிச்சிட்ட, ஸ்வீட் வாங்கி தந்தாத்தான் விபரம் சொல்வேன் என்று கூறி அலுவலக நேரம் என்று கூட தயங்காமல் ரகுபதியை அழைத்து கொண்டு வெளியே போனான். பாலவாக்கத்தில் அவன் தெருவிலேயே ஒரு வீட்டின் கீழ் போர்ஷன் காலியாக உள்ளதாம். அருவி போல என் நேரமும் தண்ணீர் கொட்டுமாம். காற்று பீய்த்து கொண்டு வீசுமாம். புறா கூண்டு மாதிரி உண்டு குடித்தனங்கள் இல்லையாம். மாடியில் வீட்டு சொந்தக்காரர்களாம், கீழே குடித்தனக்காரர்கள், அவ்வளவே. இத்தனை வசதிகள் இருந்தும் வாடகை 600 தானாம். வழக்கமாய் 6 மாச வாடகையை முன் பணமாக கேட்பவர் வரதனுக்காக 3 மாதம் போதும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறாராம். வரதன் எதையும் மிகைப்படுத்தவில்லை. சேத்துப்பட்டில் எந்த வசதிகளும் அற்ற மூக்கோட்டை மாதிரியான பொந்துக்கு 700 ரூபாய் கொடுத்ததோடு ஒப்பிட்டால் பாலவாக்கம் வீடு அரண்மனைதான். என்ன, ஆபீஸுக்கு வந்து போவது கொஞ்சம் சிரமம், பஸ் கட்டணமும் அதிகமாகும். பரவாயில்லை, வாடகையில் சேமிக்கும் 100 ரூபாயை அதற்கு ஈடு செய்து விடலாம். அடுத்து வந்த வெள்ளிக்கிழமை ரகுபதி மனைவி தங்கத்துடன் புது வீட்டுக்கு குடிப்போனான். கிட்ட இருந்து டெம்போவில் சாமான்களை ஏற்றி புது வீட்டில் இறக்கியது முதல் தன் மனைவி குழந்தைகள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அறிமுகம் செய்வித்து அருகில் கடைகள் எங்கெங்கிருக்கின்றன என்று காட்டி கொடுப்பது வரை கூடவே நின்று வரதன்தான் உதவினான். ஆனால் இவற்றோடு எத்தனை சாமர்த்தியமாய் தன் இயல்புக்கேற்ற சுய லாபத்தையும் கவனித்து கொண்டு விட்டான் என்பதை எப்போது நினைத்தாலும் ரகுபதிக்குள் வியப்பு மண்டும். வீட்டுக்காரரிடம் அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துவிட்டு திரும்பிய போது ஒரு தரம், பின்னர் சாமான்களை டெம்போவில் ஏற்றும் போது இன்னொரு தரம் வரதன் பேச்சோடு பேச்சாக ஒரு செய்தியை வெளியிட தவறவில்லை. நம்ம சாமிநாதன் தெரியுமில்ல, அதையா நிர்வாக பிரிவில் இருக்காரு, அவரு தான் நேற்று கேன்டீனில் பார்த்தப்போ பேசிக்கிட்டு இருந்தார். செகண்ட் ஹேண்ட் கார் ஒன்றை சிநேகிதன் மலிவாக வாங்கி தந்தான். தரகர் மூலமாக வாங்கியிருந்தா என்ன கமிஷன் ஆகுமோ,
அதை ஒரு கவர்ல வச்சு நண்பன்கிட்ட கொடுத்துட்டேன். பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் தான். நல்ல பொருளை அலைச்சல் இல்லாம வாங்கி கொடுத்ததுக்கு இது கூட செய்யாட்டி எப்படின்னு சொன்னார். நேர்மையான பேச்சு இல்லையா என்றான். எங்க அத்தான் ரொம்ப உசந்த மனுஷன்யா. பல நல்ல குணங்களை நான் அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஒரு தரம் பாரு, அவர் மகளுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி நல்ல இடத்துல நிச்சயம் பண்ணாரு. தரகர் கமிஷன் மிச்சம்னு சந்தோஷப்படாம கல்யாணத்தன்னைக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நகல சரிகை புடவை பட்டு வேட்டி வாங்கி கொடுத்து அமர்க்களப்படுத்திட்டாரு. எதுக்கத்தான்னு கேட்டா மனுஷனுக்கு நன்றி உணர்வு வேணாமான்னு பதிலுக்கு கேட்டு சிரிக்கிறாரு. என்ன உசந்த குணம் பாரியா என்றான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு 2 சூடுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் அளவுக்கு ரகுபதி மடையன் அல்ல. வீட்டுக்கு குடிவந்த அன்று கவரில் 1 மாத வாடகையான 600 வைத்து வரதனிடம் நீட்டினான். என்னையா? ஒண்ணுமில்ல, வாங்கிக்க. என்னான்னு கேட்குறேன்ல. கவரை வாங்கியவன் புருவங்களை உயர்த்தினான். பணமா? எதுக்குயா? இவ்வளோ நல்ல வீட்டை பிடிச்சு தந்திருக்க. தரகர் வழியா போனா கமிஷன் கொடுத்துருக்க மாட்டேனா? அவன் சொன்ன வார்த்தைகளையே கிளி பிள்ளை போல ரகுபதி திருப்பி சொன்னான். தொடர்ந்து பணம் தந்துவிட்டு வரதனோடு ஸ்கூட்டரில் வந்து போவது ஏற்பாடாயிற்று. கிட்டத்தட்ட 1.5 வருஷங்களாய் வரதனோடு நெருங்கி பழகியும் இன்னமும் அவனை சரியாய் கணிப்பது ரகுபதிக்கு சாத்தியமாகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பல முறை ரகுபதி தனக்குத்தானே குழம்பி இருக்கிறான். இவன் உபகாரியா இல்லை காரியவாதியா என்று யோசிக்க யோசிக்க இரண்டும் தான் என்பது புரிந்தது. அதைவிட எதை செய்தாலும் அதில் இரட்டிப்பு ஆதாயம் கிடைக்கும்படி திட்டமிட்டு நடக்கும் சாமர்த்தியசாலி என்பது நன்றாகவே புரிகிறது. ஆனாலும் இவனை விட சாமர்த்தியசாலி பிறக்காமலா இருப்பான்? அவனிடம் இவன் பாட்சா பலிக்காமல் போகுமா? இல்லை, ஐயா மச்சத்தோட பிறந்திருக்கேன்யா என்று வரதன் கண் சிமிட்டி சொல்லும் அதிர்ஷ்டம் ஆயுசுக்கும் தொட. மேலே சிந்தனை செய்ய முடியாமல் வரதனின் குரல் குறுக்கிட்டது. என்னையா டீ ஆறி போகிறது கூட புரியாம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? நாளைக்கு சனிக்கிழமை அரை நாள் தான் ஆஃபீஸ்ன்றதால பொண்டாட்டியோட ஜாலியாக மேட்னி ஷோக்கு எந்த படத்துக்கு போகலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தியா? நீ கொடுத்து வச்சவையா. புள்ள குட்டிங்கன்னு எந்த பிடுங்கலும் கிடையாது. சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். எங்கள் வீட்டை எடுத்துக்க. பெரியவன் ரஜினியோட விசிறி, சின்னவனுக்கு கமல்னா உசுறு. இவன் அந்த படத்துக்கு போகலாம்னு சொன்னா அவன் இல்லை இந்த படத்துக்கு தான் முதல்ல போகணும்னு முரண்டு பண்ணுவான். எப்பவுமே ரெட்டை செலவு தான். என்னதான் வீடியோவில் படம் பார்த்தாலும் கொட்டகையில் பார்க்குற குஷி வரலிங்கன்னு இந்த பசங்களுக்கு என் பொண்டாட்டி சப்போர்ட் வேற. வாங்குற சம்பளத்தில் பாதி சினிமா ஆசையை பூர்த்தி பண்ணத்தான் சரியா இருக்கு. உறக்க பேசி பெருமையுடன் சிரித்த வரதன் டம்ளரை நாயரிடம் கொடுத்துவிட்டு ஒரு வடையை எடுத்து கடித்தான். குனிந்து சின்ன குரலில் வினவினான். என்ன நாயர், வந்ததுலேருந்து நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். முகம் வாடின மாதிரி இருக்கே. பேச்சும் வழக்கமான கலகலப்போட இல்லை. என்ன விஷயம்? நாயர் புன்னகைத்து சமாளிக்க முயன்றார். ஒண்ணுமில்லை சார், விடுங்கோ. வரதன் பிடிவாதம் பிடிக்க நாயர் மெதுவாய் விஷயத்தை வெளியிட்டார். அவர் மகளுக்கு இது தலை பிரசவமாம். ஓரிரு நாளில் ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டுமாம். தெரிந்த இடத்தில் கடன் கேட்டிருந்தாராம். தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் கார் விபத்தில் மாட்டிக்கொண்டு ஆஸ்பத்திரியில் படுத்து விட்டாராம். அடமானம் வைக்க தோதாய் பொருள் ஒன்றும் இல்லையாம். என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாராம். குறுக்கே பேசாமல் அத்தனையும் கேட்ட வரதன் அடி உதட்டை கடித்தவாறே கொஞ்சம் யோசித்தான். பிறகு, தோராயமா எவ்வளோ பணம் கடனா தேவைப்படும் நாயர் என்று கேட்டான். பிரசவம், குழந்தைக்கு நகை, போக்குவரத்து, குறைஞ்சபட்சம் 10,000 தேவைப்படுது சாரே. வரதன் மறுபடி சிந்தனையில் ஆழ்ந்தான். வட்டி கூட ஆனா பரவாயில்லையா? எந்த குருவாயிருப்பா, பணம் கிடைச்சா போதும் சாரே. வட்டி பத்தி எனக்கு கவலை இல்லை. வரதன் அவன் தோளில் தட்டினான். உங்க நேரம் நல்லா இருக்கு நாயர். பணம் கைக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கங்க. 20% வட்டிக்கு பணம் தர ஒரு ஆள் இருக்கு. இப்பவே நான் போய் பேசுறேன். 1 வருஷத்துல பணத்தை திருப்பிடணும். மாசம் வட்டி ஒழுங்கா தரணும். என்ன சொல்றீங்க? நாயரிடம் கூறியவன் ரகுபதி பக்கம் திரும்பி கிசுகிசுப்பாய், ஐயாவுக்கு மச்சம் இருக்குன்னு ஒத்துக்கிறையாயா என்று வினவ, அவன் ஏன் அப்படி சொன்னான் என்பது சட்டென்று விளங்கியது. அன்று காலை அலுவலகத்துக்கு புறப்பட தயாராகி வரதன் ஸ்கூட்டரோடு வாசலுக்கு வந்தபோது, ஒரு நிமிஷம் என்றவாறு மாடியில் இருந்து வீட்டுக்கார பெருமாள் இறங்கி வந்தார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எங்க அக்கா புருஷனை இழந்தப்புறம் வடக்கே இருக்கிற பிள்ளைகிட்ட போக மாட்டேன்னு எங்க வீட்டோட வந்துட்டா. தெரியும் இல்லையா?
அவ ஒரு 10-15,000 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல கம்பெனி இல்ல மனுஷங்களா இருந்தா டெபாசிட் பண்ணி வைக்கலாம். பேங்கை விட வட்டி கூடுதலா கிடைக்கும். மாசம் 100 ரூபாய் போல கிடைச்சா அவ கையில 4 காசோட கோயில் குளம்னு போயிட்டு வரலாம். இங்க அங்க அலைஞ்சு விசாரிக்க எனக்கும் தெம்பில்ல. அதான் உங்ககிட்ட சொல்றேன். இப்படி நடு ரோட்ல நிறுத்தி பேசுறதுக்காக கோவிச்சுக்காதீங்க. என்ன வட்டி எதிர்பார்க்குறீங்க? 14-15 கிடைச்சா போதும். தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வைக்கிறேன். பண விவகாரம் அவசரப்படக்கூடாது பாருங்க. காலையில் விதைத்த விலை மாலையில் பூப்பது என்றால் எத்தகைய அதிர்ஷ்டம் அது! அங்கு 15க்கு வாங்கி இங்கு 20க்கு கொடுத்து நடுவில் தான் 5% தட்டி கொள்ளப் போகிறானா? அதாவது உட்கார்ந்த இடத்தில் இருந்து சுளையாய் 500 ரூபாய் வரும்படி. இது மச்சத்தின் வேலை இல்லாமல் வேறு என்ன? வரதன் கண்ணாடி ஜாடியை திறந்து கடலை மிட்டாய் சதுரம் ஒன்றை வெளியே எடுத்தான். ஒரு வில்லையை உடைத்து ரகுபதியிடம் தந்துவிட்டு மற்றதை தின்றவாறு பேசினான். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நாயர். வட்டியை கரெக்டாக கொடுத்துடணும். அசலை எப்போ கேட்குறாங்களோ அப்போ திருப்பிடணும். ஒரு தரம் கூட தவறக்கூடாது. இல்லாட்டி என் பேர் ரிப்பேர் ஆயிடும். சாரே, அந்த சந்தேகம் வேணவே வேணாம். நாயருக்கு வாக்கு சுத்தம் உண்டு. இந்த இடத்துல 10 வருஷமா கடை நடத்துகிறேன். தலையை அடகு பிடிச்சாச்சும் வார்த்தையை காப்பாற்றுவேன். என் கஷ்டத்துக்கு கை கொடுக்கிற நீங்கள் எனக்கு தெய்வத்துக்கு சமம். இது சத்தியம் சாரே. உணர்ச்சி வசப்பட்டு பேசிய நாயர் வேட்டி முனையை உயர்த்தி கண்களை துடைத்து கொள்ள வரதன் அவர் கைகளை பற்றி கொண்டான். மனுஷனுக்கு மனுஷன் செய்யற உதவியை போய் பெருசுபடுத்திடாதீங்க நாயர். அப்ப நாங்க கிளம்புறோம். நாளைக்கு பணத்தோட வரேன். ஓர் அடி நடந்தவன் ஏதோ நினைத்து கொண்ட மாதிரி திரும்பி, என் பசங்களுக்கு மசால் வடைனா ரொம்ப பிடிக்கும். 4 வடைகள் பார்சல் கட்டி தாங்க. என்ன விலைன்னு சொல்லுங்க என்றான். 10 வடைகளை பிளாஸ்டிக் பையில் போட்டு நீட்டிய நாயர் விலை சொல்ல மறுத்து, உங்க பசங்களுக்கு கொடுக்கிற பதார்த்தத்துக்கு நான் காசு வாங்கலாமா சாரே என்று நிகழ்ச்சியோடு கூற, 10,000 ரூபாய் கடன் வரதனுக்கு 5% வட்டி மட்டுமல்லாது அடுத்த 1 வருஷத்துக்கு கடை தின்பண்டங்களையும் இலவசமாய் வாரி தருவதாக இருக்கப் போகிறது என்பதை யூகிக்க முடிய ரகுபதிக்குள் சின்னதாய் மூண்டிருந்த எரிச்சல் அதிகமானது. ச்சு என்று காரணம் இல்லாமல் சூழ் கொட்டினான். எரிச்சலை வெளியிடாமல், கிளம்பியா, நாழியாச்சு என்று மெதுவாக முனகினான். வராந்தாவில் பிரம்பு கூடை நாற்காலியை எடுத்து போட்டுக்கொண்டு பராக்கு பார்த்தபடி சோம்பேறித்தனமாய் உட்கார்ந்திருப்பது சுகமாக இருந்தது. விடுமுறை நாள் என்றால் இது ஒரு இன்பம். காலையில் இஷ்டத்துக்கு தாமதமாய் எழுந்திருக்கலாம். பல் விளக்காமல் காஃபி சாப்பிடலாம். நிதானமாய் பேப்பரை வார்த்தை வார்த்தையாய் விளம்பரம் விடாமல் படிக்கலாம். வழிய வழிய எண்ணெய் வைத்து கொண்டு தைல காப்பிட்ட மதுரை வீரன் மாதிரி வளைய வந்துவிட்டு ஆற அமர குளிக்கலாம். அல்லது சோம்பேறித்தனம் அதிகமாயிருந்தால் படுக்கையிலேயே புரண்டு புரண்டு படுத்து 2ஆம் டோஸ் காஃபி வாங்கி குடித்து மீண்டும் கண் அயர்ந்து குளிக்காமலேயே கூட சாப்பிட்டு டிவி நிகழ்ச்சிகளை ஒன்று விடாமல் பார்க்கலாம். அலட்டி கொள்ளாமல் பொழுதை கழிக்க எத்தனை வழிகள்! தங்கம் வீட்டில் இல்லை. மதியம் சாப்பாடாகி இவன் வெற்றிலை போட்டுக்கொண்டு அன்றைய தினசரி மார்பில் விரிய படுத்து உறங்க ஆயத்தம் பண்ணிய நிமிஷத்தில் அவள் அறைக்குள் வர, 35 வயசிலும் தங்கம் சின்ன பெண் மாதிரி எப்படி நங்கென்று இருக்கிறாள் என்கிற நினைப்பு எழுந்ததில் ரகுபதி விழித்து கொண்டான். கிட்டத்தில் வரும்படி மனைவிக்கு சைகை காட்டினான். அவன் பார்வையும் முக பாவனையும் விவரத்தை தங்கத்துக்கு உணர்த்தி இருக்க வேண்டும். இருந்த இடத்தில் இருந்தே மாட்டேன் என்று தலையசைத்தாள். ஏன், இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எதுக்கெல்லாம்? உங்ககிட்ட வாய் கொடுக்க எனக்கு ஆகாதுங்க. வாயை கொடுக்கத்தான் கழுத்துல லைசன்ஸ் கட்டி இருக்கனே. தங்கம் வெட்கத்தோடு சிரித்தாள். நேத்து தான் கல்யாணமான நினப்பா? பேச்ச பாரு. நேத்தானா என்ன, 15 வருஷம் முன்னால ஆனா என்ன? என் மனசு இளமையா இருக்கு, நீயும் ஆள் இளசா இருக்க. அப்புறம் என்ன, கிட்டவாமா. ஐயோ என்னங்க நீங்க, நேரம் காலம் புரியாம விளையாடிக்கிட்டு. சகந்தலாக்கா 2:30க்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வெளியே போகணும். மணி இப்பவே 2:15 ஆயிடுச்சு. இனி நான் சேலை மாத்தி தயாராகி உங்களுக்கு காஃபி கலந்து ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு கிளம்பணும். நேரமாச்சுங்க. ரகுபதி எழுந்து உட்கார்ந்து கொண்டான். இந்த வெயில் எங்க போக போறீங்க? விவரமா தெரியாது. மார்க்கெட்ல காய் வாங்கிக்கிட்டு தெரிஞ்சவங்க வீட்டுக்கும் போயிட்டு சாயங்காலம் தமிழ் படம் துவங்கிறதுக்குள்ளார வந்துடலாம்னு சொன்னாங்க. நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களேன்னு சரின்னுட்டேன். பேசிக்கொண்டே தங்கம் புடவை மாற்றிக்கொண்டாள். தலை பின்னி முகம் கழுவி பவுடர் பூசி பொட்டிட்டாள்.
சமையல் அறைக்கு சென்று காஃபி கலந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைத்தபோது வாசல் கேட் திறக்கும் ஓசை கேட்டது. அக்கா வந்துட்டாங்க, நான் கிளம்புறேன். சமையல் கட்டு மேடையில ஃப்ளாஸ்கும் பக்கத்திலேயே டப்பால கைமுறுக்கும் வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கங்க என்றவள் செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியே போனாள். ஒரு குட்டி தூக்கம் போட்டு 4 மணிக்கு எழுந்து காஃபி குடித்துவிட்டு கையில் 2 முறுக்குகளை எடுத்துக்கொண்டு ரகுமதி வாசலுக்கு வந்தான். தோட்டம் என்று பெருசாய் எதுவும் இல்லாவிட்டாலும் தள தளவென்று வயசு பெண் மாதிரியான வளர்த்தியோடு இருந்த செம்பருத்தி அரளி செடிகளை சுற்றி வந்து ஒரு பார்வை பார்த்தான். வீட்டுக்கார பெருமாளின் சம்சாரம் காந்திமதி அம்மாவுக்கு வயசாகிவிட்ட போதும் சுறுசுறுப்புக்கு பஞ்சமில்லை. முடிந்ததோ முடியவில்லையோ தினமும் கீழே இறங்கி வந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றவும், மாசத்துக்கு ஒரு முறை பால்கார ஆயாவின் புருஷனை வரவழைத்து செடிகளை கொத்தி கையளவு எரு வைக்கவும் தவறவே மாட்டாள். தங்கத்துக்கும் தோட்டத்தில் ஆர்வம் இருக்க இவர்கள் இங்கு வந்த பிறகு புதுசாய் ரோஜா, ஜாதி, பவழமல்லி செடிகளை நட்டு கிட்ட நின்று பராமரித்ததில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பச்சென்று பசுமையும் வண்ணப்பூக்களும் வாரி இறைகின்றன. வேலியில் படர்ந்திருந்த போகன் வில்லா கொடியில் சில கிளைகள் தாறுமாறாய் நீட்டிக்கொண்டிருந்ததை வளைத்து வேலி கம்பியில் சிறுகிய போது கண்ணன், வரதனின் மூத்த மகன், சைக்கிளை தள்ளி கொண்டு வந்தான். என்ன கண்ணா, வண்டியை ஓட்டிக்கிட்டு போகாம தள்ளிக்கிட்டு வர? டயர்ல காத்து கம்மியா இருக்கு. பஞ்சரோ என்னமோ, காத்து பிடிச்சு பாத்தியா? 3வது தெரு கல்யாணம், பீச்சுக்கு போலாம், சைக்கிள் எடுத்துட்டு வாடான்னு சொன்னான். எதிர்காத்துல என்னால சைக்கிள் ஓட்ட முடியாது, நீ ஓட்டுனா வரேன்னு சொன்னேன், ஒத்துக்கிட்டா. இப்ப போய் பஞ்சர் ஓட்டுறதும் அவன் பொறுப்புதான்னு சொல்லிடுவேன். ஓசியில சைக்கிள் வேணும்னா எதனாச்சும் பதிலுக்கு செஞ்சுதானே ஆகணும். தெருமுனை திரும்பி கண்ணில் இருந்து அவன் மறையும் வரை ரகுபதி பார்த்து கொண்டே நின்றான். அப்பனுக்கு தப்பாத பிள்ளை. தகப்பன் 8 அடி பாய்ந்தால் இவன் இந்த வயசிலேயே 16 அடி பாய்கிறானே. பாராட்டும் வகையில் உதட்டை சுழித்து தனக்குத்தானே சிரித்தவன் வீட்டுக்குள்ளிருந்து கூடை நாற்காலியை எடுத்து வந்து வராந்தாவில் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். காற்று ஜிலு ஜிலுவென்று வீசியது. அதிக மனித சந்தடியின்றி காணப்பட்ட தெருவை பார்க்கையில் மனசின் சந்தோஷம் அதிகமானது. சேத்துப்பட்டு வீட்டின் தெருவின் இரைச்சலுக்கு இது நேர் எதிர். அது சந்தை கடை என்றால் இது கோவில் சந்நிதி. அத்தனை அமைதி. பொதுவாகவே நகரின் சந்தடிகள் புறநகர் பகுதிகளில் கம்மிதான் என்றாலும் இவர்கள் வசிக்கும் தெரு பிரதான பாலவாக்கம் ஊரின் விளிம்பில் இருந்ததால் ஜன நடமாட்டம் ரொம்பவும் கம்மி. தெருவில் இருந்த 7 வீட்டுக்காரர்களையும் வந்து போகும் வியாபாரிகளையும் தவிர வேறு வண்டி, வாகனம், மனித சந்தடி கிடையவே கிடையாது. இவர்கள் இருப்பது தெருவின் துவக்கத்தில். அடுத்து எதிரும் புதிருமாய் 5 வீடுகள். அவற்றை தாண்டி கொஞ்சம் காலி மனை. கடைசியாய் 2 கிரவுண்டு நிலத்தில் தெருவிலேயே பெருசாய் இருப்பது வரதனின் வீடு. பங்களா வீடு என்று அந்த தெருவுக்கு வந்து போகும் வியாபாரிகளால், இதர வீட்டு வேலையாட்களால் தன் இல்லம் குறிக்கப்படுவதில் வரதனுக்கு ஏக பெருமை. இத்தனைக்கு மாளிகை மாதிரியாக இருந்த மற்ற வீடுகளை விட கொஞ்சம் பெருசு, அவ்வளவே. அது என்ன பங்களா வீடு? ஒன்று பங்களா என்று சொல்ல வேண்டும், அல்லது பெரிய வீடு என்று அழைக்கலாம். ஒரே அர்த்தத்தை தரும் 2 வார்த்தைகளை சேர்த்து சொல்வது எதற்கு என்று வந்த புதுசில் ரகுபதி வேடிக்கையாய் எண்ணினாலும் இப்போது அவனும் பங்களா வீடு என்று சொல்ல பழகிவிட்டான். வரதனின் மனைவி சகந்தலாவுக்கு கடலூர் பக்கம் கரும்பும் மல்லாக்கொட்டை பயிரும் சாகுபடி செய்து பணம் சேர்த்த ஓரளவு வசதியான மிராசு குடும்பம் அவர்களுடையது. சகந்தலா அணிந்திருந்த நகைகளும் வீட்டில் பூஜை அறை முதற்கொண்டு சமையல் கட்டு வரை புழங்கும் கிழங்கு கிழங்கான வெள்ளி பாத்திரங்களும் அவள் பிறந்த குடும்பத்தின் பெருமையை நன்றாகவே பறைசாற்றும். இத்தனை நகை நட்டு பாத்திரம் சாமான்களை தைரியமா வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா சக்கு அக்கா என்று நெருக்கமாய் பழக துவங்கிய பிறகு தங்கம் அவளிடம் நேரடியாகவே கேட்டபோது தலையை பின்னுக்கு தள்ளி அலட்சியமாய் சகந்தலா சிரித்தாள். பயமா? எனக்கா? நான் மல்லாட்ட காட்டுல பிறந்து வளர்ந்தபடி ஓடுற பாம்பை காலால மிதிச்சுக்கிட்டு நடப்போம். கிராமத்து மனுஷங்களுக்கு எதுக்கும் பயம் கிடையாது. அதெல்லாம் உன்ன மாதிரி நோஞ்சாம் பட்டணத்துக்காரங்களுக்குத்தான் என்றாளாம். அந்த சிரிப்பு மாறாமல். தாங்கள் துணிச்சல் மிக்கவர்கள் என்ற தற்பெருமை இருந்த போதும் அவர்கள் வீட்டை திறந்து போட்டுவிட்டு அசட்டையாக இருந்தோ, கண்டவர்களை வீட்டுக்குள் அனுமதித்தோ, வீட்டு வேலைக்கு இஷ்டத்துக்கு ஆட்களை அமர்த்தியோ இந்த 1½ வருஷங்களில்
ரகுபதி ஒரு தரம் கூட பார்த்ததே இல்லை. அதிலெல்லாம் புருஷனும் மனைவியும் வெகு கெட்டி. வீட்டோடு மாரி என்று ஒரு ஆள் உண்டு. அவனும் கிராமத்தில் இருந்து வந்தவன். பரம்பரையாய் சகுந்தலாவின் தந்தை பண்ணையில் வேலை செய்யும் குடும்பத்தை சார்ந்தவன். வீட்டை தோட்டத்தை பெருக்குவது, கடை கண்ணிக்கு போவது, காவலாய் வாசலில் படுப்பது எல்லாம் அவன்தான். மாசத்துக்கு ஒரு தரம் சம்பளம் வாங்கிய பின் ஒரு சனி ஞாயிறு மாறி சொந்த ஊருக்கு போய் பெண்டாட்டி குழந்தைகளை பார்த்துவிட்டு வருவான். மாசம் அவனுக்கு பஸ் சார்ஜ் கொடுத்து ஊருக்கு அனுப்புவது தொந்தரவாக இருந்தாலும் மாறி திரும்பி வரும்போது மாமனார் வீட்டில் இருந்து புழுங்கல் அரிசி, இடியாப்ப மாவு, பலகாரம் என்று மூட்டை கட்டி கொண்டு வருவதால் வரதன் அந்த பழக்கத்துக்கு முட்டுக்கட்டை போடுவதில்லை என்பது ஊர் அறிந்த ரகசியம். அவனை தவிர தினம் காலையில் ஒரு வயதான வேலைக்காரி வந்து பத்து தேய்த்து துணி துவைத்து போட்டு விட்டு போய் விடுவாள். மற்றபடி சமையல் இதர வேலைகளை செய்வதெல்லாம் சகுந்தலாதான். என் சம்சாரம் சரியான நாட்டுக்கட்ட, எந்த காரியத்துக்கும் அஞ்ச மாட்டா என்ற வரதன் புலங்காகிதத்தோடு அடிக்கடி சொல்வான்தான். புறங்கையை கொசு கடித்தது. எழுந்து நின்ற ரகுபதி கூடத்துள் எட்டி கடிகாரத்தை பார்த்தான். 5:15. தமிழ் சினிமா ஆரம்பிக்கப் போகிறது. இன்னமும் தங்கத்தை காணவில்லையே என்ற நினைப்பு எழ நாற்காலியை உள்ளே இழுத்து போட்டு தானும் வீட்டுக்குள் சென்று கதவை தாளிட்டான். பிளாஸ்கில் மிச்சம் இருந்த அரை லோட்டா காஃபியை குடித்தவன் டிவி ஸ்விட்சை போட்டுவிட்டு நாற்காலியில் அமர்ந்தான். விளம்பரங்களில் புத்தி போகவில்லை. பசித்தது. தங்கம் இருந்தால் ஏதாவது டிஃபன் பண்ணி தர சொல்லலாம். வெளியே போய் மெயின் ரோட்டில் இருக்கும் சாந்தா பவனில் சூடாய் ரவா தோசை சாப்பிட்டு விட்டு வரலாமா என்று எண்ணியவன் தங்கம் வீட்டு சாவி எடுத்துக்கொண்டு போயிருப்பாளோ மாட்டாளோ என்ற கேள்வி எழுந்ததும் நினைப்பை மாற்றிக்கொண்டான். பாதி படம் ஓடி மணி 7 ஆன போது அறக்க பறக்க தங்கம் வந்து சேர்ந்தாள். இவன் என்ன ஏது என்று கேட்க முன் தானாக முந்திக் கொண்டு பேசினாள். நாழி ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்க. புறப்படலாம்னு சொன்னா சகுந்தலாக்கா கேட்டா தானே. இரு இன்னும் 5 நிமிஷம்னு சொல்லி நேரத்தை கடத்திக்கிட்டே இருந்துட்டாங்க. கையில் இருந்த பையை மேஜை மேல் வைத்துவிட்டு பானையில் இருந்து ஒரு கிளாஸ் தண்ணீரை மொண்டு குடித்தவள், சப்பாடா என்ன வேர்வ என்று முனகியவாறு மின் விசிறியின் வேகத்தை கூட்டினாள். சமையல் கட்டுக்கு போய் ஒரு தட்டை எடுத்து வந்து பையில் வாழை இலையில் சுற்றி இருந்த 2 மைசூர் போண்டாக்களையும் ஒரு அல்வா தொண்டத்தையும் அதில் வைத்து கணவனிடம் நீட்டினாள். டிஃபனா? ஏது ஹோட்டல்ல வாங்கினியா? இல்லை என்று மறுத்த தங்கம், மங்களத்தம்மா வீட்டில் கொடுத்தாங்க என்றாள். வாயில் போண்டாவை போட்டுக்கொண்டு, எந்த மங்களத்தம்மா என்ற கண்களால் ரகுபதி வினவ தங்கம் அவன் அருகில் அமர்ந்து பதில் கூறினாள். மங்களம் ஸ்டோர்ஸ் ஜவுளிக்கடை முதலாளி சம்சாரம் மங்களத்தம்மா. போண்டாவை விழுங்கிய ரகுபதி அவசரமாய், அவங்க வீட்டுக்கா போயிருந்தீங்க? அந்த அம்மாவுக்கும் சகுந்தலாவுக்கும் ஏதோ மனஸ்தாபம்னு சொன்னியே. தங்கம் நமிட்டாய் சிரித்தாள். அது போன மாசங்க. இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சாம். ஜவுளிக்கடை முதலாளி மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாகியிருக்காம். வர 17ஆம் தேதி முகூர்த்தமாம். இந்த விபரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சக்கு அக்கா 4 நாளைக்கு முன்ன மங்களத்தம்மா வீட்டு படி ஏறி போய், என்னவோ உடம்பு சரியில்லை, அதான் இத்தனை நாளும் உங்களை பார்க்க வராம இருந்த, அது இதுன்னு சமாதானம் சொல்லி தானா வலிய சேர்ந்துக்கிட்டாங்களாம். கல்யாண காரியங்கள்ல ஒத்தாசை பண்றேன்னு தினம் அங்க போய் வராங்களாம். எனக்கு இந்த விபரம் எல்லாம் எதுவும் தெரியாது. ஒரு காரியமா வெளியே போகலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய், நீதான் மாக்கோலம் மாதிரி வெள்ளை பெயிண்டால அழகா கோலம் போடுவியே, இந்த பெயிண்ட்டும் ப்ரஷ்ஷும் சம்மந்தி வீட்டுக்காரங்க வர்றப்போ அழியாத கோலமா வேணும்னு மங்களத்தம்மா ஆசைப்பட்டாங்க. அதுக்கு என்ன, எங்க ராசாத்தி தங்கம் இருக்காளே, ஜமாய் சுடுவோம்னு சொல்லி உன்னை கூட்டியாந்த. வாசல்ல பூஜை அறையில பெரிய மனை கோலமா போட்டு குடிடின்னு கேட்டுக்கிட்டாங்க. மாட்டேன்னு எப்படி சொல்றது? 3 மணி நேரமா குனிஞ்சு போட்டதுல முதுகு விட்டு போச்சு போங்க. அதுக்கு கூலியாதான் போண்டாவும் அல்வாவும் கொடுத்தாங்களா? தங்கம் நிஜமான கோபத்துடன் முறைத்தாள். சி, நான் அத்தனை அல்பம் இல்லைங்க. ஏதோ நம்ம கிட்ட கை திறமை இருக்கு. ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ ஆசைப்பட்டு கேட்குறாங்களேன்னு ஒரு உதவியா நினைச்சுதான் செஞ்ச. மங்களத்தம்மா அன்பா உன் புருஷனுக்கு எடுத்துட்டு போன்னு கொடுத்தாங்க. மறுக்க முடியல. ஆனா வீட்டுக்கு வர்றப்போ சக்கு அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. கையில் இருந்த காலி தட்டை கீழே வைத்த ரகுபதி, அப்படி என்ன சொல்லிட்டாங்க, நீ இப்படி பதற என்றான். தங்கம் முகத்தை அஷ்ட கோணலாக்கினாள்.
போன வாரம் மங்களம் ஸ்டோர்ஸ் மேனேஜரை சக்கு அக்கா சந்திச்சாங்களாம். அவர்தான் முதலாளி மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிறத சொல்லிட்டு வேண்டியவங்களுக்கு கொடுக்கறதுக்காக 100 பட்டு புடவைங்களை நெய்ய ஆர்டர் கொடுத்திருக்கிறதையும் சொன்னாராம். ரகுபதி ச்சு என்று சூள் கொட்டி அவளை மேலே பேச விடாமல் தடுத்தான். நான் என்ன கேட்டா நீ என்ன பதில் சொல்ற? இருங்க, அவசரப்பட்டா எப்படி? அது கேட்டப்புறம்தான் மனசு மாறி இவங்க வலிய மங்களத்தம்மா வீட்டு வாசப்படி ஏறி போயிருக்காங்கன்னு சொல்ல வந்தா. ஆட கடவுளே, முதல்ல நீ சொன்ன விஷயத்துக்கும் இப்ப சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு புரியலையே. எனக்கும் தாங்க புரியல. ஆனா துளி வெக்கம் இல்லாம நாங்க வீடு திரும்புறப்போ கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் கூட இல்ல. தினமும் நாம அவங்க வீட்டுக்கு போய் இன்னி மாதிரி கோலம் போட சாமான்களை எடுத்து வைக்கிறதுல கூட மாட உதவினோம்னா நமக்கும் ரெட்டை பேட்டு போட்ட பட்டு புடவைங்களை கட்டாயம் கொடுப்பாங்க. ஜவுளி கடைக்காரங்க சொந்தமா தறி இருக்கு, அதான் வாரி விடுறாங்க. 100ஓட 102 கொடுக்கட்டுமேன்னு சொன்னப்போ கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி சக்கு அக்கா நடந்துக்கிறாப்புல தான் எனக்கு தோணுச்சு. கேட்டதை நம்ப முடியாமல் ரகுபதி உள்ளங்கையால் ஓங்கி நெற்றி மத்தியில் அரைந்து கொள்ள தங்கம் தொடர்ந்தாள். இவங்க பணம் காசு இல்லாதவங்களா, இல்ல ரெட்டை பேட்டு போட்ட பட்டு புடவையை உடுத்திக்காதவங்களா? ஏன் இப்படி அலையறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலைங்க. இந்த பொங்கலுக்கு கூட பிறந்த வீட்டு சீதனத்தோட பட்டு புடவை தான் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இத்தனை அல்பத்தனம்? ச்சே, அவங்க பேசினதும் எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சுங்க. ஐயோ, சொந்த பந்தம் இல்லாதவங்க கிட்ட புடவை வாங்கிட்டா எங்க வீட்டுக்காரர் திட்டுவாங்க. நாளையிலேருந்து நான் வரல, தயவு பண்ணி என்னை கூப்பிடாதீங்கன்னு கண்டிப்பா மறுத்துட்டேன். அதுக்கு போடி புத்தி கெட்டவள, பிழைக்க தெரியாதவளேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ரோஷம் மானம் எதுவும் இல்லாத இவங்களை என்ன செய்யறது? பதில் பேசாமல் ரகுபதி அமர்ந்திருக்க தங்கம் எழுந்து நின்றாள். உங்களுக்கு பசி வந்துட போவது, நான் போய் சோறு வடிக்கிறேன். கத்திரிக்காயை சுட்டு துவையில் அரைச்சு ரசம் வச்சா போதுமாங்க? கேட்டுவிட்டு உள்ளே சென்றவள் ஒரு நிமிஷத்தில் அங்கிருந்தே உறக்க பேசினாள். மனசு பொறுக்கல, அதான் திரும்ப திரும்ப சக்கு அக்கா பேச்சே எடுக்கிற. வீட்டுக்கு வர்ற வழியில மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போனோம். அங்க ஒரு கடையில நின்னுகிட்டு தெரிஞ்சவங்க வீட்டில் கல்யாணம் வருது, லிஸ்ட் தரேன் பார்த்து அனுப்புவீங்களான்னு கேட்டுட்டு அதை சாக்கா வச்சு எல்லா காயையும் அடாவடியா பேரம் பண்ணி குறைச்சு வாங்கிட்டாங்க தெரியுமா? அப்புறம் இன்னொரு கடையில் ஒத்த ரூபாய்க்கு இஞ்சி பச்சை மிளகாய் வாங்கிட்டு ஓசியில் கொத்தமல்லி கறிவேப்பிலை கொடுத்தா தான் ஆச்சுன்னு வம்பு பண்ணாங்க. பூக்காரிக்கிட்ட ஒரு முழம் பூ வாங்கினா கூட விட்டு நறுக்குன்னு அவ கூட தகராறு. ச்சே, ஆனாலும் அல்பங்க. இனாமா யார் என்ன கொடுப்பாங்கன்னு ரொம்ப தான் அலையறாங்க. சக்கு அக்காவோட இந்த குணம் எனக்கு தெரிஞ்சதுதான், புதுசா ஒன்றும் இல்லை. ஆனாலும் இன்னைக்கு என்னமோ ரொம்ப தான் பத்திக்கிட்டு வருது. அவள் நீளமாய் பொறும எழுந்து வந்த ரகுபதி வாசற்படியில் சாய்ந்து நின்று கொண்டு அவளுக்கு பதில் கூறினான். உன் ஆத்திரம் எனக்கு புரியுது தங்கம். ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல வரதனோட நடவடிக்கைகளை பார்த்து நானும் என்ன மனுஷன்டா இவன்னு வெறுத்து தான் போயிருக்க. ஆனா யோசிச்சு பார்த்தா இது அல்ப குணம்னு தோணல. இது ஒரு நப்பாசை. ஓசியில சாமான்களை வாங்குறப்போ வர சந்தோஷம். வரதனும் அவன் சம்சாரமும் சோம்பேறிகளோ மனசாகாத கஞ்சன்களோ இல்லை. இன்னும் சொல்ல போனா சரியான உழைப்பாளிங்க. அடுத்தவங்களை திருப்தி பண்ணி இனாமா காரியங்களை சாதிச்சுக்கிற அதி சாமர்த்தியசாலிங்கன்னு இவங்களை சொல்லலாமே தவிரவும் நிச்சயமா பிக்காரி குணக்காரங்கன்னு ஒதுக்க முடியாது. பேசிக்கொண்டே அறைக்குள் வந்த ரகுபதி டப்பாவை திறந்து முறுக்கொன்றை எடுத்து கடித்தபடியே மீண்டும் விட்ட இடத்தில் இருந்து தொடர்ந்தான். அன்னைக்கு பாரேன், மாடி வீட்டு பெருமாள் எங்க 2 பேர்கிட்டையும் தான் அக்கா பணம் 10,000 இருக்குது, அதை நம்பிக்கையானவங்க கிட்ட வட்டிக்கு விட்டா நல்லதுன்னு சொன்னார். நான் அதை இந்த காதால கேட்டு அந்த காதால வெளியேற்றிட்டேன். ஆனா வரதன் நாயர் பண கஷ்டம்னு சொன்னதும் சடார்னு அமைக்கி பிடிச்சு இங்க 15 வட்டிக்கு வாங்கி அங்க 20க்கு விட்டு நடுவுல தான் 5 தட்டிக்கலையா? பெருமாள் நாயர் 2 பேர்கிட்டையும் உதவி பண்ணினார்னு நல்ல பேர். இதுக்கு மேல 2ஆம் பேர் அறியாம வருமானம். இது கெட்டிக்காரித்தனம் இல்லாம வேற என்ன? கூட இருந்த எனக்கு அப்படி செய்ய தோணுச்சா? இந்த ஜகஜால குணம் புருஷன்கிட்ட இருந்து மனைவிக்கு வந்துச்சா, இல்ல அவங்க கிட்ட இருந்து இவனுக்கு வந்துச்சான்னு தெரியல. பசங்களும் அச்சு இப்படியே இருக்குதுங்க. தெரியுமா தங்கம்? சைக்கிளை சிநேகிதன் உபயோகத்துக்கு கொடுக்கறப்போ பதிலுக்கு அவனை பங்க்சர் ஒட்ட வச்சு வண்டியை ஓட்ட சொல்லி தான் பின்னால் உட்காந்துக்கிட்டு போற சாமர்த்தியம் இந்த வயசுலேயே கண்ணனுக்கு இருக்கு. மொத்தத்துல கில்லாடி குடும்பம், அதான் நான் சொல்வேன்.
கத்தரிக்காயை சுட்டு தோலை உரித்து விட்ட தங்கம், பெரிய கில்லாடிங்க தான் போங்க. இதுல பெருமைப்பட எதுவும் இருக்கிறதா எனக்கு தோணல. கூட நின்னப்போ உடம்பு கூசி போச்சு. நமக்கு வேண்டாம்பா இந்த உசந்த குணம் என்று அங்கலாய்த்து விட்டு அரைக்க வைத்திருந்த மசாலாவையும் கத்தரிக்காயையும் எடுத்துக்கொண்டு கொல்லை கதவை திறந்து அம்மிக்கல்லிடம் செல்ல, பேசியது போதும் என்கிற நினைப்புடன் ரகுபதி கூடத்துக்கு சென்று இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்த தமிழ் படத்தை பார்க்க முற்பட்டான். 2 நாட்களாக வரதன் ஏக பிஸி. இருக்கையில் இல்லாமல் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருந்தான். சீற்றில் உட்கார்ந்திருந்த சமயத்திலும் வாய் ஓயாமல் டெலிபோன் பேச்சு. என்ன விஷயம்? பார்த்து அரை உரையாய் ஓரிரு வார்த்தைகளை கேட்ட வரையில் மலேசியா, சிங்கப்பூர் என்று ஏதேதோ காதில் விழுந்தனவே தவிரவும் உருப்படியாய் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. வீட்டில் இருந்து காலையில் அலுவலகத்துக்கு ஸ்கூட்டரில் வரும்போது அவன் காதருகில் குனிந்து, என்ன வரதா, ரொம்ப பிஸியா இருக்காப்ல தோணுது, என்ன விஷயம் என்று ரகுபதி கேட்டதற்கு சிரித்து கொண்டே, ஆமாயா ரொம்ப பிஸிதான், அப்புறமா எல்லாம் சொல்றேன் என்ற வரதன் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். காற்றின் வேகத்தை மீறிக்கொண்டு உறக்க, இப்பவே சொல்லு என்று கேட்க எப்படியோ இருக்க ரகுபதி மௌனம் சாதித்தான். ஆனாலும் செக்ஷன் மேனேஜர் முத்துசாமியின் அறைக்கு போய் அரை மணி போல வரதன் பேசிக் கொண்டிருந்ததும், உணவு இடைவேளை சமயத்தில் ஆடிட்டிங் பிரிவில் இருந்து கோவிந்தனும் நிர்வாக பிரிவில் இருந்த சுந்தர்ராஜனும் கூட அவனை தேடி வந்து மேஜை மேல் கவிழ்ந்து உட்கார்ந்து ரொம்ப நேரத்துக்கு என்னமோ பேசியதையும் கண்டபோது, என்ன நடக்கிறது இங்கே என்ற ஆர்வம் ரகுபதியை நிமிண்டாமல் இல்லை. தொடர்ந்து எந்த விபரத்தையும் தெரிந்து கொள்ள முடியாமல் 4 மணிக்கு இவன் மேஜைக்கே வந்து வரதன், நான் பெர்மிஷன் போட்டுட்டு வெளியே போறேன்யா, நீ பஸ்ல வீட்டுக்கு போயிடு, நாளை காலையிலையும் 8 மணிக்கெல்லாம் ஒருத்தரை பார்க்க வரேன்னு சொல்லி இருக்கேன், அதனால நீ எனக்காக காத்திருக்காத, வேணும்னா 2 வேளை பஸ் சார்ஜ் அடுத்த மாசம் பணம் கொடுக்கறப்போ கழிச்சுக்கோ என்று கூறிவிட்டு இவன் பதிலுக்காக காத்திராமல் வேகமாய் வெளியே போக ரகுபதியின் நமைச்சல் அதிகமானது. வீட்டுக்கு போகும்போதும் மனைவி கொடுத்த டிஃபனை சாப்பிடும் போதும் இதே யோசனைதான். வரதன் ஏதோ முக்கியமான காரியத்தை முனைஞ்சு செஞ்சிட்டு இருக்கான். மேனேஜர்ல இருந்து எல்லா செக்ஷன் ஆபீசர்களையும் பார்த்து பேசுறான். ப்ரமோஷன் கிடைக்க பாடுபடுறானா? அதுக்கு இத்தனை வெளிப்படையா யாரும் முயற்சி செய்ய மாட்டாங்களே. என்ன விஷயம்னு கேட்டேன். சொல்றேன், உங்ககிட்ட சொல்லாமலையான்னு சிரிக்கிறான். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தேவலை போல இருக்கு என்று இருப்பு கொள்ளாமல் இரவு மனைவியிடம் கூறிய போது அவள் சுவாரஸ்யம் இல்லாமல் ஒரு தரம் அவனை ஏறிட்டு விட்டு, எனக்கு தூக்கம் வருது என்று சொல்லி திரும்பி படுத்து விட்டாள். மறுநாளும் அதே கதைதான். தவிப்பு அதிகமாக இவன் கூட வேலை பார்க்கும் நாராயணனிடம் மெதுவாய் விசாரித்த போது, உங்களுக்கு தெரியாதா, நீங்க தான் அவனோட ஆப்த நண்பராச்சே என்று சொல்லி காட்டிவிட்டு, என்னவோ டூர் ஏற்பாடு பண்றாருன்னு நினைக்கிறேன் என்று பட்டும் படாமலும் சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார். இனி பொறுக்க முடியாது என்றானதும் எழுந்து வரதனிடம் சென்றான். என்ன விஷயம் வரதன்? ஆபீஸ் பூரா தெரிஞ்சிருக்கு, ஆனா நான் கேட்டா மட்டும் எதுவும் சொல்லாம பிகு பண்ணிக்கிற. ஒரு வெள்ளை பேப்பரில் பல பெயர்களையும் ஒவ்வொன்றுக்கும் முன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகையையும் எழுதி கூட்டிக் கொண்டிருந்ததை முடித்துவிட்டு வரதன் நிமிர்ந்தான், புன்னகைத்தான். உங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லையா, ஆனா நேரம்தான் கிடைக்கல. 3 நாள் டைம்ல முடிக்க வேண்டிய காரியம், அதான் உட்காந்து சோறு தின்ன கூட நேரம் கிடைக்காம ஓடிக்கிட்டு இருக்க. என்னமோ டூர் ஏற்பாடு பண்றேன்னு நாராயணன் சொல்றானே. கரெக்ட். ரகுபதி வருத்தத்தோடு நண்பனை ஏறிட்டான். யார் கிட்டையோ டூர் பத்தி பேசுற, ஆனா உன் நெருங்கின நண்பன் என்கிட்ட பேசவே இல்லை பாத்தியா? ஏன் விபரம் சொன்னா நானும் சேர்ந்துக்க மாட்டேனா? வரதன் கையில் இருந்த பேனாவை வைத்துவிட்டு நிமிர்ந்தான். சாரியா, நீ அத்தனை செலவு பண்ணி டூர் போக சம்மதிப்பேன்னு நான் நினைக்கல. சரி, இப்பவும் ஒன்றும் குடிமொழிக்கு போகல. 15,000 ரூபாய் செலவழிக்க நீ ரெடினா சொல்லு, உன் பேரையும் லிஸ்ட்ல சேர்த்துடுறேன். ரகுமதி அரண்டான். எனது 15,000மா? பாத்தியா, இதுக்கு தான் உன்னண்ட சொல்லல. காரியத்தை கச்சிதமா முடிச்சப்புறம் இப்படி செஞ்சேኛன்னு விளக்கம் சொல்லலாம்னு இருந்த. அரை நிமிஷம் அப்படியே நின்று கேட்டதை நம்ப மாட்டாமல் விழித்து, 15,000 எதுக்கு வரதன் என்றான் மெதுவாக. இப்போ விலாவாரியா பேச டைம் இல்லை. நீ இன்னைக்கு என்ன பண்ற? நேரமாச்சுன்னாலும் பரவாயில்லைன்னு என் கூட வர்றியா, இல்லை பஸ்ல போயிடுறியா? எவ்வளோ நாழியாகும் தெரியாது. மந்தை வெளியில் ஒருத்தரை பார்த்து இந்த ட்ரிப் விபரம் பேசணும். சரியான பார்ட்டி பிடிச்சிட்டுன்னு மேனேஜர் காட்டி கொடுத்துருக்கார். யாரு, நம்ம மேனேஜரா? அவரும் இந்த ட்ரிப்ல உண்டா? இல்லாம போனியே அவர் தானே.
இப்போ கொஞ்சம் அக்கவுண்ட் செக்ஷன் வரைக்கும் போயிட்டு வரணும், வேலை இருக்கு, நீ பஸ்ஸில் போயிடுறியா? 15,000 ரூபாய்க்கு அப்படி என்ன டூர் ப்ரோக்ராம் என்கிற ஆர்வம் கண்களில் வெளிச்சம் போட, இல்லை நாழியானா பரவாயில்ல, உன் கூடவே வர என்றான் ரகுபதி. 5 மணிக்கு ஆபீஸ் விட்டு கிளம்பி நேராக மந்தை வெளி விலாசத்தை தேடிக்கொண்டு போனார்கள். 2வது பிரதான சாலையில் இருந்த வீட்டில் நுழைந்து அழைப்பு மணியை அழுத்தியதும் 45 வயசு மதிக்கத்தகுந்த ஒரு ஆண் கதவை திறந்தார். பேண்ட், புஷ் ஷர்ட், வாட்ட சாட்டமான தேகம், காதோர நரை. என் பேர் வரதன், நீங்க தானே மிஸ்டர் நடேசன்? எங்க மேனேஜர் முத்துசாமி தான் உங்களை பார்க்க சொன்னார், ஃபோன் பண்ணி இருந்தனே. ஆமாம், வாங்க வாங்க உட்காருங்க. அமர்ந்தார்கள். முத்துசாமியும் நானும் பள்ளிக்கூடத்துல இருந்து ஒன்றா படித்தவங்க. அவன் தனியார் ஆஃபீஸில் சேர்ந்து மேனேஜர் ஆயிட்டான். நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன். ரொம்ப வருஷங்களாகவே ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும்னு எனக்கு ஆசை. ஆனால் தொழிலை விட்டுட்டு இங்கே அங்கே நகர முடியல. இப்போ கூட முத்துசாமி இந்த பேச்சை எடுத்தப்போ, எதுக்குப்பா வீண் செலவு, கல்யாணத்துக்கு பெண் இருக்குன்னு மறுத்தேன். அவன் விடாம, நீ வரதன்கிட்ட பேசிட்டு தீர்மானம் பண்ணு, நம்ம பிரச்சனைகள் என்னைக்கும் தீராது, பொறுப்பு முடிஞ்சுதான் நமக்குன்னு வாழணும்னா கிழவன் ஆனப்புறம்தான் முடியும்னு ஒரே போடா போட்டுட்டான். நடேசன் சிரிக்க வரதன் சேர்ந்து கொண்டான். எங்க மேனேஜர் சொன்னது ரொம்ப சரி. பொண்டாட்டி குழந்தைங்க உசத்தி தான், ஆனாலும் நமக்குன்னு ஒரு அனுபவம், சந்தோஷம் சின்னதாவாச்சும் வேணாமா? 4 ஆம்பளைங்க சேர்ந்துட்டா தனி குஷிதான். எல்லாத்துக்கும் தாலி கட்டினவங்களும் கூடவே வரணும்னா எப்படிங்க? நடேசன் அவசரமாய் முன்னால் சாய்ந்து ஷ் என்று அவனை அடக்கினார். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நாம் இப்படி பேசுறது என் சம்சாரம் காதில் விழுந்துட்டா அப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போகிறத நினச்சி கூட பார்க்க முடியாது. தொழிலை விருத்தி பண்ணுற விஷயமா சிங்கப்பூருக்கு போக வேண்டி வரும்னு தான் அஸ்திவாரம் போட்டு வச்சிருக்கேன். வரதன் குழைந்தான், குரலை தழைய விட்டான். மன்னிச்சுக்கங்க சார், உங்கள் அஸ்திவாரத்துக்கு எந்த கெடுதலும் வராது. கட்டடம் எழுப்ப உதவுவேனே தவிர பிரச்சனை வராப்புல ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியோடு வாழணுங்கிறது தான் ஏன் ஆசை. சரி, விபரத்து சொல்லுங்க. வரதன் சுற்றம் முற்றம் பார்த்தான். இங்கேயே வா. நடேசன் சிரித்தார். இப்போ நீங்கள் பயப்படவே வேணாம். அவங்க கபாலி கோவிலுக்கு போயிருக்காங்க, திரும்ப 7 ஆகும். எதிர்காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்கத்தான் துவக்கத்திலேயே எச்சரித்தேன். வரதன் கையோடு கொண்டு வந்திருந்த பிரீஃப் கேஸில் இருந்து சில வண்ண அட்டைகளை வெளியே எடுத்தான். என் நண்பர் தாமஸ் புதுசாக ஒரு டிராவல் ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கார். வாடிக்கைக்காரங்களை பிடிக்கிறதுக்காக வேற யாருமே கொடுக்காத சலுகைகளை தர முன் வந்திருக்கார். விமான பயணம், தங்குற ஹோட்டல், கேளிக்கை நிகழ்ச்சிகள்னு எல்லாத்திலையும் வேற எந்த டிராவல் ஏஜென்சியும் கொடுக்காத அளவுக்கு தள்ளுபடி தரேன்னு சொல்றார். உதாரணத்துக்கு, இன்னி தேதியில சென்னை சிங்கப்பூர் சென்னை டிக்கெட் விலை 9,400 சொச்சம். நேரா ஏர்லைன்ஸ்காரங்க கிட்ட போய் டிக்கெட் எடுத்ததா சல்லி காசு குறைக்க மாட்டாங்க. டிராவல் ஏஜென்சி கிட்ட போனால் அவங்களுக்கு கிடைக்கிற 9% கமிஷனில் போனால் போகுதுன்னு 4 இல்லை 5% நமக்கு திருப்பி பணமாக தருவாங்க. ஆனால் என் சிநேகிதர் 8% திருப்பி தரேன்னு சொல்கிறார். என்னங்க இப்படி செஞ்சால் உங்களுக்கு லாபம் வேணாமான்னு கேட்டேன். வாடிக்கைக்காரர் திருப்தி தான் முக்கியம், லாபம் இல்லைன்னு சொல்கிறார். எப்படி? மூச்சு விடாமல் வரதன் விஷய ஞானத்துடன் பேச, விமான பயணம் பற்றி இவனுக்கு எப்படி இத்தனை விவரங்கள் தெரிந்தன என்று ரகுபதி ஆச்சரியப்பட்டான். இப்போ முக்கியமான ஒரு செய்தி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுக்கங்க. இது இன்னமும் பேப்பரில் வராத நியூஸ், 10 நாளில் வந்துடும். என் சிநேகிதருக்கு டெல்லியிலேருந்து நியூஸ் வந்திருக்கு. அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து விமான கட்டணங்கள் தாறுமாற ஏற்ற போகிறாங்களாம். சிங்கப்பூருக்கு 9,000 சொச்சமாக இருக்கிறது 13,000 சொச்சமாக ஏறப்போகுதாம். இது தவிர ஹோட்டல், சாப்பாடு, மற்ற செலவுங்க. உன் நண்பர்கள்கிட்ட இதை எடுத்து சொல்லு. குரூப் டூர் இப்போ போனால் தான் மலிவு. 15,000 செலவழிக்கிறதுக்கு அப்புறம் 25,000 ஆகும்னு கரிசனத்தோட சொன்னார். நானும் தான் கேட்குறேன், நமக்கு தோட்டத்திலையா பணம் விளையுது? அவன் உசுரை கொடுத்து சம்பாதிக்கிறத எதுக்கு அரசாங்கத்துக்கு தண்டமாக தூக்கி தரணும்? என்ன சார் நான் சொல்கிறது? நடேசன் எழுந்து கைகளை முன்னால் கட்டிக்கொண்டு இப்படியும் அப்படியும் உலாத்தினார். நின்றார். யோசனையுடன் கேட்டார். போக வர 9,000 சொச்சம், அதுலேயும் 8% பணமாக திரும்ப கிடச்சிடும்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா 15,000ன்னு ஒரே தூக்கிட்டீங்களே. வரதன் நட்போடு தலையசைத்து மறுத்து சிரித்தான். இல்லை சார், அப்படியெல்லாம் அடாவடி செய்கிறவன் நான் இல்லை. பூரா சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் சொல்லுங்க.
அத்தனை பணம் கொடுத்து சிங்கப்பூர் மட்டும் போய் வர்றதை விட என்னை கேட்டிங்கன்னா கூட 3000 கொடுத்து மலேசியா தாய்லாந்தும் சுத்திட்டு வர ட்ரிப் லாபத்துக்கு லாபம், அற்புதமான அனுபவத்துக்கும் வழி செய்யும்னு சொல்வேன். விமான பயணம், ஹோட்டல், ஊர் சுத்தி பார்க்கறதுன்னு எல்லாத்தையும் மனசுல வச்சுத்தான் மொத்தமா 15,000ன்னு சொன்னேன். தப்பாங்க? நடேசன் முகவாயை சொரிந்தார். 15,000 ரொம்ப அதிகம் மிஸ்டர் வரதன். 10,000த்துக்குள்ள முடிச்சிடலாம்னு நான் நினைச்சேன். தாராளமா முடியும். ஆனா சிங்கப்பூர் மட்டும்தான். பாங்காங், கோலாலம்பூரை மறந்துடணும். ஆமா, உங்களை ஒன்று கேட்கலாமா? சிங்கப்பூர்ல என்ன சார் அப்படி பெருசா இருக்கு? ஷாப்பிங் பண்ணலாம், ஒத்துக்கிறேன். ஆனா பாங்காங் அனுபவம் வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு நான் அடிச்சு சொல்வேன். பாங்காங்ல அப்படி என்ன உசத்தியா இருக்குன்னு சொல்றீங்க? வரதன் முன்னால் சாய்ந்து உதடுகளை நாவால் ஈரப்படுத்தி கொண்டான். என்ன இருக்கா? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? உலகத்துல முக்கியமா கருதுற டூரிஸ்ட் இடங்கள்ல அதுவும் ஒண்ணு. அமெரிக்கால இருந்து பிளேனா வந்து அனுபவிச்சுட்டு போறாங்க தெரியுமா? தாய்லாந்து பொண்ணுங்க மெழுகு பொம்மை மாதிரி இருப்பாங்க. தாய்லாந்து மசாஜ் கேள்விப்பட்டதில்ல? நடேசன் நாற்காலியின் விளிம்பில் அமர்ந்து ம் என்றார். வேற எந்த நாட்டிலையும் கிடைக்காத அனுபவம் சார் அது. உடம்புல எண்ணெய் தடவி தொட்டிக்குள் உட்கார வச்சு. வரதன் நிறுத்த நடேசன் கண்கள் எதிர்பார்ப்பில் பளபளக்க. வச்சு என்று எடுத்து கொடுக்க ரகுபதிக்கு ரொம்ப சங்கடமாயிற்று. எப்படி சார் சொல்றது? அது ஒரு சொர்க்கம். அனுபவிச்சா தான் புரியும். உனக்கு எப்படி தெரியும்? நீ போயிருக்கிறாயா என்று அதட்டாமல் அவனுடைய வர்ணனையில் நடேசன் மயங்கி உட்கார்ந்திருந்ததை பார்த்த ரகுபதிக்கு சிரிக்க தோன்றியது. அடக்கி கொண்டான். நடேசன் மறுபடியும் எழுந்து நடக்க முற்பட்டார். அதெல்லாம் சரிதான் மிஸ்டர் வரதன். ஆனாலும் 15,000னா அதிகமே இல்லைங்க. நிதானமா கணக்கு போட்டு பாருங்க. மொத்தம் 10 நாள். மலேசியால 2 நாள், பாங்காங்ல 3 நாள், சிங்கப்பூர்ல 3 நாள், போக 1 நாள், வர 1 நாள், ஆக மொத்தம் 10 நாள். இங்க இருந்து பெங்களூர் 1 நாள் போய் தங்கிட்டு வரணும்னா 1000 ரூபாய் ஆயிடுது. 3 நாடுகளுக்கு போய் 10 நாள் தங்கி ஊர் சுத்தி பார்த்துட்டு வர்றதுன்னா சும்மாவா? இருந்தாலும் கட்டுப்படி ஆகுமான்னு யோசிக்கிறேன். நல்லா யோசனை பண்ணுங்க. பேங்காங் போகிறதுக்கு என்ன வேணால் கொடுக்கலாம் சார், நம்புங்க. சொல்ல மறந்துட்டேன், நடுவில் ஒரு நாள் பட்டாயா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. உலக பிரசித்தி பெற்ற கடற்கரை. அங்கே வாட்டர் ஸ்கூட்டர், பாரா செயிலிங் எல்லாம் செய்யலாம். அப்படின்னா? வரதன் கையில் இருந்த வண்ண அட்டைகளை அவர் முன் நீட்டினான். இங்கே பாருங்க, இதான் பாரா செயிலிங். பாராசூட் ஒன்றை நம்ம முதுகில் கட்டிட்டு மோட்டார் படகோட நீளமான கயிறு மூலம் இணைச்சிடுவாங்க. படகு கடல்ல வேகமா போக போக நாம பறவை மாதிரி ஆகாயத்துல பாராசூட் உதவியோட பறப்போம். கேட்கவே த்ரில்லிங்கா அல்ல? நடேசன் கண்களை மூடி உடம்பை சிலிர்த்தார். பயமா இருக்கு. அப்ப சரி, அது வேணாம். கரையில விடுற மாதிரி கடல்ல ஸ்கூட்டர் விடலாம். பயமே இல்லை. இங்க பாருங்க. அவன் நீட்டிய படத்தில் கை அகல நீச்சல் உடை அணிந்த பெண்கள் ஏராளமாய் தென்பட நடேசன் அசட்டுத்தனமாய் சிரித்தார். இது நல்லா இருக்கு. இதை விட 1000 மடங்கு போல கிக் கிடைக்கும் சார், நம்புங்க. சாயங்கால வேளையில் விதவிதமாக கிளப்புக்கு அழைச்சிட்டு போய் பலான ஷோவெல்லாம் காட்டுவாங்க. நீங்கள் கனவுல கூட கற்பனை செய்ய துணியாத காட்சியெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். மொத்தத்தில் செமை கிளுகிழுப்பு சார். நடேசனின் பலவீனம் என்ன என்பது புரிந்து ஆணி மண்டையில் சுத்தியலால் ஓங்கி அடிப்பது போல ஒரே பாயிண்டில் தொடர்ந்து வரதன் விற்பனை பேச்சை தொடர ஆசாமி டமார் என்று விழுந்தார். நீங்கள் இவ்வளவு சொல்கிறப்போ ஒரு நடை போயிட்டு வர்றது தான் சரின்னு படுது. அதுவும் அடுத்த மாதத்து ரேட் எல்லாம் எக்கச்சக்கமாக ஏறப்போகுதுன்னு வேற பயமுறுத்துறீங்க. பயமுறுத்தலைங்க, எங்கள் அம்மா சத்தியமாக உண்மைதான். இப்போ பாக்கி விபரத்தையும் சொல்லிடுறேன். கோலாலம்பூர், பாங்காங், சிங்கப்பூர் போய் வர டிக்கெட் சார்ஜ் 12,200 ஆகும். அதில் 8% திரும்ப உங்களுக்கு பணமாக கொடுத்துடுவாங்க. 10 நாள் ஹோட்டல் போக்குவரத்து 3,500. இது தவிர நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எடுத்ததும் அதிலிருந்து $120 கொடுத்துடணும். எல்லா ஏஜென்சியும் 200 வாங்குவாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு அப்படி கராராக இருக்க பிரியம் இல்லை. இருக்கிற வெளிநாட்டு பணத்தை நாம் வாங்கிக்கிட்டா அப்புறம் ஷாப்பிங் செய்ய அவங்க எங்கே போவாங்கன்னு அக்கறையோடு கேட்டார். ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு அவர் இன்னொரு உதவி கூட செய்கிறார். இங்கே இந்திய ரூபாயை கட்டிட்டீங்கன்னா வெளிநாட்டில் உங்களுக்கு உபரி டாலர் கிடைக்கக்கூட அவர் வழி செய்கிறார். பெரிய மனுஷன், 4 நாட்டில் வியாபாரம் செய்கிறவர். அதனால் மற்ற ஏஜென்சிக்காரங்களால் முடியாத சில விஷயங்கள் இவரால் செய்ய முடியுது. வரதனுடைய வியாபார திறமைக்கு அன்றைக்கு 100க்கு 100 வெற்றி. நடேசன் தான் மட்டுமல்ல, தன் பார்ட்னர் கதிர்வேலையும் டூருக்கு கூட்டி வருவதாக சொல்ல மீண்டும் சந்திப்பதாக கூறி விடை பெற்றார்கள்.
வரதன் செமை மூடில் இருந்தான். ஸ்கூட்டரில் ஏறி உட்கார்ந்து அதை ஸ்டார்ட் செய்ய முன், நேரா வீட்டுக்கு போகணுமாய்யா என்றான் உற்சாகமாய். போகாம மணி இப்ப என்ன தெரியுமா? 7:30. வரதன் உதடுகளை குவித்து கொண்டு விசில் அடித்தான். நேரமும் ஆயிடுச்சு. இனிமே சாண் போனா என்ன, முழம் போனா என்ன? பேசாம அடையார் உடுப்பி ஹோட்டலுக்கு போய் ஸ்வீட்டோட டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாமா? ஸ்வீட்டா? கொண்டாடுற மாதிரி இப்ப என்ன நடந்திருக்கு? வரதன் கண்களை சிமிட்டி சிரித்தான். ஐயாவோட மச்சம் வேலை செய்யுது, வேற என்ன? பேசியவன் ரகுபதியின் ஆமோதிப்புக்காக காத்திராமல் ஸ்கூட்டரை கிளப்பிக் கொண்டு குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு முன் வந்து நிறுத்தினான். செலவு வச்சிடுவேனோன்னு பயப்படாத, இன்னி டிஃபன் ஏன் கணக்கு, வாயா. உள்ளே சென்று அமர்ந்தார்கள். குலோப் ஜாமுன், மசால் தோசை, காஃபிக்கு ஆர்டர் கொடுத்த வரதன் விரல்களால் மேஜை மேல் தாளம் போட, விஷயத்த சொன்னா நானும் சேர்ந்து சந்தோஷப்படுவேன் இல்ல என்றான் ரகுபதி. நடேசன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினார்னா என் வேலை முடிஞ்சிடுச்சியா. 3 நாள்ல எண்ணி 3 நாள்ல 15 பேரை குரூப் டூருக்கு சேர்த்துட்டேன். ஹோ, நினைக்கவே பெருமையா இருக்குயா. அவன் எதற்காக அத்தனை குதிக்கிறான் என்பது விளங்காததால் ரகுபதி சும்மா இருந்தான். வரதன் குனிந்து கிட்டத்தில் வந்து சிரித்தான். புரியலையா? சரி, விபரமா சொல்றேன், கேட்டுக்கோ. என் ஃப்ரெண்டு தாமஸ் டிராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கிறதா சொன்னேனே, அவன் 4 நாள் முன்னால 15 பேரை குரூப் டிராவலுக்கு பிடிச்சு கொடுத்தேன்னா நீ இலவசமா வெளிநாடுகளுக்கு போகலாம். அப்படி ஒரு ஏற்பாடு எல்லா விமான போக்குவரத்து கம்பெனிகள் கிட்டேயும் இருக்குன்னு சொன்னான். 15 டிக்கெட்டுக்கு 1 ஃப்ரீ. என் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. முனைஞ்ச விடாமுயற்சி வெற்றி தரும், பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தந்துடுச்சு. கை காசு ஒரு பைசா செலவழிக்காமல் 3 நாடுகளுக்கு ஜாலியாக வரதன் போய் வரப்போகிறான் என்ற செய்தி ரகுபதிக்கு மலைப்பை தந்தது. அடி வயிற்றில் தலை தூக்கிய பொறாமையை தட்டி உட்கார வைத்துவிட்டு பெருமிதத்தோடு நண்பனின் கையை பற்றி பலமாக குலுக்கினான். பாராட்டுக்கள். என்ன இருந்தாலும் சாமர்த்தியம் யாருக்கும் சுட்டு போட்டாலும் வராது. எத்தனை கெட்டிக்காரத்தனமா அந்த ஆள்கிட்ட பேசின. ஆமா, இந்த விபரமெல்லாம் எப்போ வரதா கத்துக்கிட்ட? 4 நாள் முன்னால தாமஸ் பேசினப்போ சொன்னான். கேட்டதை ஒப்பிச்ச. இது என்ன பெரிய விஞ்ஞான பாடமா புரியாம போறதுக்கு? இப்ப நான் பேசி நீ கேட்டதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லு, நான் சொல்ல மாட்டியா? அவ்வளோ சிம்பிள் விஷயம்பா இது. என் மரமண்டைக்கு எல்லாமே கஷ்டமான காரியமாகத்தான் இருக்கு. எப்போ புறப்பட போறீங்க? டிஃபன் வந்தது. சாப்பிட்டு கொண்டே வரதன் பதில் கூறினான். எல்லாருக்கும் பாஸ்போர்ட் இருக்காது, அதுக்கு தான் நாளாகும். அடிச்சு பிடிச்சு 1 மாசத்துல வாங்கிடலாம்னு தாமஸ் சொன்னான். அதை செஞ்சுட்டா 4 நாள்ல விசா வாங்கிட்டு கிளம்பிடலாமாம். குலோப் ஜாமுனை தின்று முடித்த ரகுபதி யோசனையுடன் வினவினான். 15,000ன்றது அவ்வளவு சுலபமா புரட்டக்கூடிய தொகை இல்லையே வரதா. உங்ககிட்ட வாக்கு கொடுத்த எல்லோரும் தப்பாம பணத்தை தந்துடுவாங்களா? தந்தாத்தான் டிக்கெட் கொடுப்பாங்க. ஏமாத்திடுவாங்கங்கிற பயம் இல்லை. ஆனா கடைசி நிமிஷத்துல வரலைன்னு காலை வாரி விட்டாங்கன்னா இன்னொரு ஆள் தேடணும். அதான் கஷ்டம். அதுவும் பெரிய ப்ராப்ளமா தோணலையா? 3 நாள்ல 15 பேரை பிடிச்சவனுக்கு அது ஒன்றும் குதிரை கொம்பு இல்லை. எல்லோரும் கையில பணத்தை ரெடியா வச்சிருப்பாங்கன்னா சொல்ற. வரதன் பலமாய் தலையசைத்து ஆட்சேபித்தான். எங்க, நம்ம ஆஃபீஸ் சுந்தர், மகேஷ், கோபி எல்லாரும் கூட பிஎஃப்ல லோன் போட போறாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவன் வீட்டில் உண்மையை சொல்லாம மறைக்கணும்னு பார்க்கறான். வீட்டில் தெரிஞ்சா பசங்க இருக்காங்க, மேலே செலவு வருது, இப்போ என்னத்துக்காக இத்தனை பணம் கொடுத்து வெளிநாட்டுக்கு போகணும்னு சண்டை பிடிப்பாங்களாம். அதனால ஆஃபீஸ்ல இருந்து வேலை விஷயமா அனுப்புறாங்க. இல்லாட்டி ஆஃபீஸ்ல நல்லா வேலை செஞ்ச சில பேரை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்குற மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்கன்னு ஏதாவது டூப் விட்டுட்டு கடன் வாங்கிட்டதான் பாதி பேருக்கு மேலே வராங்க. என்ன, நீயும் வரையாயா? கண்ணை சிமிட்டி கொண்டு வரதன் வினவ ரகுபதி முகத்தை சுளித்து, அந்த ஆசையெல்லாம் எனக்கு இல்லை என்றான். ஒரு விதத்துல இப்படி ஆசையெல்லாம் இல்லாம இருக்கிறது நல்லதுதான் ஐயா. தாமஸ் சொன்னா 15,000தோட செலவு நிக்காதாம். குரூப் டூர்ல போறவங்களுக்கு அங்கங்க தங்க வசதியும் காலையில சிற்றுண்டி மட்டும்தான் ஏஜென்சியில பொறுப்பு எடுத்துப்பாங்களாம். மற்றபடி மதிய இரவு சாப்பாட்டு செலவு தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்க வேண்டியது தானாம். வாங்குற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாதிக்கு மேலே இதுக்கே போயிடுமாம். 10 நாள் டூர்னா சும்மாவா? பணத்தை கொடுத்து விட்டு வெளியே வந்தபோது மணி 8:30. எல்லோரும் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குற வரைக்கும் வெளியே விபரம் எதுவும் தெரிய வேணாம். பொறாம பிடிச்சவங்க யாராச்சும் டூர்ல வர தீர்மானம் பண்ணியிருக்கிறவங்க கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மனசை கலைக்க பார்க்கலாம். இல்லாட்டி வீட்டில் கோள் மூட்டி பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சிக்கலாம். அதனால நான் சொன்ன அத்தனை செய்திகளும் உன்னோட மட்டும் இருக்கட்டும், என்னையா? சரி என்று தலையாட்டி விட்டு வீட்டில் இறங்கிய பிறகு
யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்ற வார்த்தையை காப்பாற்றுவதற்காக தங்கத்திடம் கூட எதையும் வெளியிடாமல் வாயை இறுக மூடிக்கொண்டாலும் கூட வேலை பார்க்கும் நண்பன் தன் அதிசாமர்த்தியமான நடத்தையால் இலவசமாக வெளிநாட்டுக்கு போக தயாராகும் போது தான் மட்டும் எதற்கும் லாயக்கில்லாமல் வேலை உண்டு, சம்பளம் உண்டு, எளிமையான வாழ்க்கை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருப்பது குறித்து ரகுபதிக்கு ரொம்ப அவமானமாகவே இருந்தது. என்னதான் மூச்சு விடாமல் ரகுபதி வாயை இறுக மூடிக்கொண்டிருந்தாலும் நிறை மாச கர்ப்பத்தை மறைக்க முடியாது என்பது போல சில நாட்கள் போவதற்குள் அலுவலகம் முழுவதும் குரூப் டூர் பற்றின பேச்சு எக்கச்சக்கத்துக்கு பரவி போயிற்று. டூரில் போவதற்கு பெயர் கொடுத்தவர்கள் விபரத்தை வெளியிட்டார்களா அல்லது வரதனே சொன்னானா தெரியாது. மொத்தத்தில் கேன்டீனில், லிப்டில், வரவேற்பு கூடத்தில் என்று எங்கு 2 நபர்கள் சந்தித்து கொண்டாலும் உரையாடல் குரூப் டூரையே சுற்றி வந்தது. இந்த மாதிரி மலிவான ரேட்ல பேங்காங் வரைக்கும் போயிட்டு வர்றது நடக்கவே நடக்காதாம். எங்க பக்கத்து வீட்டுக்காரர் போன வருஷம் சிங்கப்பூர் மட்டும் போயிட்டு வந்தார். 20,000 ரூபாய் சவரம். எங்க ஆபீஸ்காரங்க 15,000க்கு 3 நாடுகளுக்கு 10 நாள் டூர் போறாங்கன்னு சொன்னேன். மனுஷன் நம்ப மாட்டேன்னுட்டார். அங்க ஹோட்டலுக்கே தினத்துக்கு $100 கொடுக்கணும். சாப்பாட்டுக்கு தனியா ஒரு நாளைக்கு $30 ஆகும். எப்படி சார் கட்டுப்படியாகும்னு எதிர்கேள்வி கேட்கிறார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வரதன் ஏற்பாடு பண்ணி இருக்கிற டூர் ரொம்ப சீப்பு தான். இந்த விபரம் எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா கடனை உடனே வாங்கி நாமளும் பேர் கொடுத்திருக்கலாம். இப்ப முடியுமான வரதனை கேட்டேன். இனி அடுத்த ட்ரிப் 3 மாசம் கழிச்சுதான்னு சொல்லிட்டான். டெஸ்பேட்ச் கிளார்க் ராஜாமணிக்கு அடிச்ச அதிர்ஷ்டம் நமக்கு அடிக்கலையே. பேரு தான் ஆபீசர், எதுக்கும் வழியில்லை. ராஜாமணி ஒண்டி கட்ட. கிளார்க்கா இருந்தாலும் மாச சம்பளத்துல பாதியை அப்படியே சேர்க்கிறான். அவன் போறதுக்கு என்ன? குண்டு கோவிந்தம் போறான் பாரு, அதான் எனக்கு தாங்கல. தொந்தியை வச்சுக்கிட்டு 2 அடி நடக்க முடியாது. இவனுக்கெல்லாம் பாங்காங். ஒருத்தன் கூட பொண்டாட்டியை அழைச்சிக்கிட்டு போகலையா? பொண்டாட்டியா? ஐயோ, எந்த மடையனாவது பாங்காங்குக்கு தாலி கட்டினவளை அழைச்சிட்டு போவானா? போனா என்னத்தை ரசிக்க முடியும்? சரி, வேணாம். நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற லேடிஸ் யாரும் டூர் போக விரும்பலையா? ஒரு பொம்பளை பேரை கூட லிஸ்ட்டில் காணமே. இதை பற்றி வரதன்கிட்ட கேட்டேன். லேடிஸை கூட்டிக்கிட்டு போகிறது பல அவஸ்தைகளுக்கு இடம் கொடுக்கும். சகட்டு மேனிக்கு எந்த இடத்துக்கும் போக முடியாது. தலை நிமிர்ந்து பலானு ஷோவை ரசிக்க முடியாது. எதுக்கு வம்புன்னு சொன்னாரு? 15 டிக்கெட்டுக்கு ஆள் சேர்த்தா ஒரு டிக்கெட் இலவசமாம். வரதன் அப்படித்தான் ஓசியில் போப்பாரான். தெரியுமா உனக்கு? வரதன் குணம் தெரிஞ்சவங்களுக்கு அவன் காசு கொடுத்து போகிறது தான் அதிசயம். இப்படி ஓசியில் போகிறது இல்லை. எதை ஓசின்னு சொல்கிறீங்க? நாய் படுற பாடுபட்டு அத்தனை பேரையும் பார்த்து பேசி தன் பேச்சால வரதன் சம்மதிக்க வைக்க கொண்டு தான் இந்த டூர் போகிறதே சாத்தியமாச்சு. வரதன் செஞ்ச வேலைக்கு கிடைச்ச கூலின்னு கௌரவமாக சொல்கிறத விட்டுட்டு ஓசி கீசின்னு நீங்கள் அவனை மட்டம் தட்டுறது சரியா? இங்கே பாடுறா இவனுக்கு வர்ற கோபத்தை. ஏன் மச்சான், சிங்கப்பூர்லேருந்து ஏதாச்சும் முசத்தியாக வாங்கிட்டு வரேன்னு வரதன் சொல்லியிருக்கானா? அதான் அவனுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றியா? இருப்பா, நமக்குள்ள மோதல் எதுக்கு? எனக்கு என்ன கவலைன்னா, ரொம்ப மலிவாக டூர் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி ஏற்பாடுகளை சரியாக செய்யாமல் ஏமாத்திடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. மேனேஜர்கிட்ட போய் எச்சரிக்கலாம்னா டூருக்கு வராத பொறாமையில் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறான்னு நினச்சிடுவாரோன்னு தயக்கமாக இருக்குது. எதனால் உங்களுக்கு இந்த பயம் சார்? என் மச்சான் இப்படித்தான் ஒரு தரம் குரூப்பில் போகிறேன்னு போனான். சிங்கப்பூரில் ஹோட்டலில் இறக்காம சிரங்கூன் ரோடில் இருந்த பெட்டிக்கடை மாதிரியான லாட்ஜில் இறக்கிட்டாங்களாம். பொது பாத்ரூம், ரொம்ப சாதாரண அறை. என் மச்சானுக்கு ஏண்டா வந்தோம்னு ஆயிடுச்சான். வழக்கமாக கடத்தில் செய்கிறாங்க பாருங்க, அவங்க தான் மலிவாக டிக்கெட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லாட்ஜில் தங்குவாங்களாம். காலை ஃப்ளைட்டில் போயிட்டு சாமான்களை வாங்கிக்கிட்டு ராத்திரி திரும்புகிற வரைக்கும் பெட்டியை வைக்க ஒரு இடம் வேணும். வேற எந்த வசதியும் அவனுக்கு வேணாம். மலிவு மலிவுன்னு சொல்லி கழனி பானையில் கைவிட்ட மாதிரி இப்படி ஏதாச்சும் நடந்துடக்கூடாதுன்றது தான் ஏன் கவலை. விடுங்க, போகிறவங்க இல்லை அதை பற்றி கவலைப்படணும். நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? ஆள் ஆளுக்கு பேசினார்கள். பொறாமையோடு, ஆற்றாமையோடு, சந்தேகத்தோடு, தலைக்கு தலை இஷ்டம் போல விமர்சனம் செய்தார்கள். இவற்றில் சில வரதனின் காதுகளுக்கே வந்தன, பல வராமல் நழுவின. ஆனால் அவன் எதற்கும் அலட்டி கொள்கிற மாதிரி ரகுபதிக்கு படவில்லை. 15 நபர்களிடமிருந்தும் பணத்தை வசூல் பண்ணி கொடுப்பது மட்டும்தான் பொறுப்பு என்பது போல தீவிரமாய் செயல்பட்டவன். அவன் பிறகு கவனிக்க வேண்டிய விவகாரங்களை தாமஸ் கையில் ஒப்படைத்துவிட்டு என் வேலை ஆயிற்று என்பது போல கையை தட்டி கொண்டு நகர்ந்து விட்டான். ஒரு தரம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும் காவேரி
ஜீனத், மாசிலாமணி மூவரும் அசட்டு சிரிப்புடன் வரதனை நெருங்கி, சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு டைகர் பாம் வேணும், எங்க அம்மா கால் குடைச்சல் அது ஒண்ணுக்குத்தான் கேட்கும் என்றும், பாதாம் பருப்பு ரொம்ப சீப் சார், 1 கிலோ வாங்கிட்டு வர முடியுமா என்றும், மலிவா இருக்கிற 2 டிஷர்ட் வாங்கிட்டு வர முடியுமா சார், உங்க சைஸ் தான் என்றும் கேட்டுக்கொண்ட போது அவன் துளி தயங்காமல், அதுக்கு என்ன, வாங்கிட்டு வந்தா போச்சு என்று சர்வ அலட்சியமாய் சொல்ல, கூட நின்று அத்தனையும் கவனித்த ரகுபதி தயக்கத்துடன் கேட்டான். இப்படி யார் எது கேட்டாலும் சரின்னு உடனே ஒத்துக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்காதா? உன் குடும்பத்துக்கும் வேண்டப்பட்டவங்களுக்கும் சாமான்கள் வாங்க வேணாமா? அதுக்கு டாலர் தேவைப்படுறதோட எடுத்துக்கிட்டு வர்றதும் பிரச்சனை இல்லையா? பெட்டியோட எடை 20 கிலோவுக்கு மேல இருந்தா உபரியா பணம் வாங்கிடுவாங்கன்னு நீதானே சொன்ன? பரதன் சிரித்தான். வாயால சரின்னு சொல்றதுக்கு காசா பணமா? புரியல. போறப்ப பார்த்துக்கலாம்னு அர்த்தம். மறுபடி புரியல. வரதன் கண்களை சிமிட்டினான். புரியாட்டி ரொம்ப நல்லது, நீ போய் உன் வேலையை பாரியா, தானா விளங்கும். விளங்கியது. டூர் புறப்பட 2 வாரங்கள் இருக்கையில் நாராயணன் ரகுபதியிடம் வந்து குசுகுசுத்தான். வரதன் டூர்ல போகல தெரியுமா? என்னது? நிஜமாத்தான் சொல்றேன். ரகுபதி ச்சு என்று அலுப்புடன் சூழ் கொட்டினான். வேலை நேரத்தில் இது என்ன விளையாட்டு நானா? இந்த ஃபைலை நான் இப்போ முடிச்சாகணும், ஆளை விடு. மேனேஜர் ரூமுக்கு டிக்டேஷனுக்கு போயிருந்தேன். அங்கே அவரும் வரதனும் பேசிக்கிட்டதை இந்த காதால கேட்டேன். என்னன்னு? வரதன் வரப்போறதில்லை, அவர் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையாம், அதனால அவர் டிக்கெட்டை மேனேஜர் தன் தம்பிக்கு வாங்கிக்கிறார். நாராயணன் சொன்னது நிஜம்தான் என்பது மாலையில் உறுதியாயிற்று. ஸ்கூட்டரில் வீட்டை நோக்கி பயணித்த சமயத்தில் முன்னால் குனிந்து கத்தலாய் ரகுபதி கேட்டான். நீ டூர் போறதில்லைன்னு கேள்விப்பட்டனே, நிஜமா? வரதன் கொஞ்சமாய் தலையை திருப்பி அவனை ஏறிட்டு விட்டு மறுபடி பார்வையை சாலையில் வீசினான். சொன்னது யாரு? யாரோ. உண்மையா இல்லையா அதை சொல்லு முதல்ல. அடையாறு பிரிட்ஜை தாண்டி ஆவின் பூங்கா எதிரில் பிளாட்பாரத்தை ஒட்டி வரதன் வண்டியை நிறுத்தினான். இறங்கியா, உள்ளார போய் பேசலாம் என்றான். ஆளுக்கு ஒரு கப் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு மரத்தடியில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தார்கள். இப்ப கேளு, என்ன தெரியணும்? அதான் ஏற்கனவே கேட்டுட்டேனே வரதா. வரதன் கொஞ்சம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு விட்டு ஆம் என்ற தலையசைத்தான். ஏன் போகல? போக பிடிக்கல. விளையாடாத வரதா? இதில் விளையாட என்ன இருக்குயா? டூர் பேச்செடுத்து ஆளுங்களை குரூப்பில் சேர்க்கறப்பவே எனக்கு தெரியும் நான் போகிறது இல்லைன்னு. இலவச டிக்கெட் கிடைக்கின்றதுக்காக அத்தனை பாடுபட்டு இப்போ போகலைன்னு சொன்னால் அந்த உழைப்பு வீண் தானே? யோசிக்காம எதையோ செஞ்சுட்டு பத்தாததுக்கு துவக்கத்திலிருந்தே நான் போகிறதா இல்லைன்னு ஏதோ நொண்டிசாக்கு வேற சொல்கிறையே. அவன் கோபத்தை ரசிக்கிற மாதிரி வரதன் தலையை பின்னுக்கு தள்ளி சிரிக்க ரகுபதி முறைத்தான். சிரிக்காத, எனக்கு எரிச்சல் அதிகமாகுது. போகாததுக்கு உன் சம்சாரத்துக்கு உடம்பு சுகம் இல்லைங்கிறதை காரணமாக சொல்லி இருக்கியாமே. என்னையா அக்கிரமம் இது? அவங்க நல்லா தானே இருக்காங்க. நேத்து கூட அவங்களும் தங்கமும் மாம்பழம் கடைங்களுக்கு போயிட்டு வந்தாங்களே. என்னத்துக்காக இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ற? உன்னோட நெருக்கமா பழகிறவன்னு பேருதான். உன் போக்கை என்னால துளி கூட புரிஞ்சுக்க முடியல. வரதன் காலி பேப்பர் கோப்பையை அருகில் இருந்த குப்பை தொட்டியில் குறி பார்த்து வீசினான். கையை நீட்டி ரகுபதியின் தொடையை அவனை சமாதானப்படுத்தும் விதமாக தட்டி கொடுத்தான். அடேங்கப்பா, என்ன கோபம் வருதியா உனக்கு? நீ கோபப்படுறாப்புல ஒண்ணுமே நடக்கல, அதை முதல்ல நம்பு. என்ன பிளான் பண்ணி அப்படி நடந்துகிட்டேன்னு உனக்கு தெரிஞ்சா நீ சந்தோஷப்படுவ, நிச்சயமா. சரி, உன் ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்கிறேன். இலவச டிக்கெட்டுக்காக உழைச்சிட்டு போகலைன்னா அத்தனை சிரமம் வீண் இல்லையான்னு கேட்ட. இல்லை, வீணா போனா தானே. நான் போகாட்டி என்ன? என் டிக்கெட்டை இன்னொருத்தருக்கு வித்துட்டா எனக்கு 10,500 ரூபாய் சொலையா கிடைக்குதே, அது பெருசு இல்லையா? இங்க பாரு. பக்கத்தில் இருந்த பிரீஃப் கேஸை எடுத்து லேசாய் திறந்து காட்ட கட்டாய் 100 ரூபாய் நோட்டுகளை பார்க்க முடிந்தது. ட்ரிப்பில் போயிருந்தா இந்த பணம் கிடைச்சிருக்காதுங்கிறதோட கைப்பணமும் 7-8,000 செலவழிஞ்சிருக்கும் இல்ல? முள்ளங்கி பத்தையாட்டம் 10,500, 3 நாள் உழைப்புக்கு கிடைச்ச கூலி. எவன் கொடுப்பான் இத்தனை? பசங்க சொந்தமாக வீடியோ டெக் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட 2,000 போட்டே நான் வெளிநாட்டு விசிஆர் வாங்கிடலாம். எப்படி ஐடியா? ரகுபதி பதில் கூறாமல் அவனை வெறித்தபடி உட்கார்ந்திருந்தான். அடுத்தது, சகுந்தலாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது. ஆமாம், சொன்னந்தான். பொருத்தமான காரணமாக சொல்லாட்டி மற்றவங்க என்னடா நமக்கு செலவு வச்சுட்டு இவன் கழண்டுகிட்டான்னு கோபப்படலாம். எதுக்கு வம்பு? அதான் என் சம்சாரத்துக்கு தீட்டு கோளாறு. எந்த நிமிஷமும் ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வரலாம்னு டாக்டர் சொன்னார். எப்படி விட்டுட்டு வர்றதுன்னு முகத்தை பரிதாபமாக வச்சுக்கிட்டு சொன்னேன். எல்லாரும்
சேன்னு பரிதாபமா உச்சு கொட்டினாங்களே தவிரவும் சந்தேகத்தோட ஒரு பார்வை கூட பார்க்கல. பொம்பளை சமாச்சாரம் யாரும் துணிஞ்சு விசாரிக்க மாட்டாங்க. அதனால அந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஐடியாவை எனக்கு சொல்லி தந்ததே சக்குதான். ரகுமதி தொண்டையை கனைத்து கொண்டான். 1 மாசம் பொறுத்து மேனேஜர் உன்னை கூப்பிட்டு உன் சம்சாரம் ஆப்ரேஷன் என்னாச்சுன்னு கேட்டா, ஹோமியோபதி மருந்து சாப்பிட்றா, அதனால இப்போதைக்கு ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்வேன். அன்றைக்கு வீட்டுக்கு திரும்பிய ரகுமதி நிம்மதியாய் சாப்பிட உறங்க முடியாமல் ரொம்பவும் தான் தவித்து போனான். என்ன சாதுரியம், என்ன நடிப்பு, என்ன அசகாய சூரத்தனம் என்கிற பொறுமல்களின் இரைச்சல் அதிகமாக இருந்ததில் அன்று மட்டுமல்லாமல் அடுத்து வந்த நாட்களை கூட நிம்மதி இல்லாமல் கழித்தான் என்பதுதான் நிஜம். மேனேஜர் முத்துசாமியும் தொழிலதிபர் நடேசனும் பாங்காங் மசாஜ், தாய்லாந்து மெழுகு பெண்கள் என்ற நொட்டை விட்டு கொண்டு ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவழித்து வெளிநாடுகளுக்கு போய்விட்டு வந்து எதிர்பார்த்த அளவில் அனுபவங்களும் வசதிகளும் அமையாமல் போனதால் எழுந்த ஏமாற்றத்தை அதிகம் காட்டிக்கொள்ளாமல் ஏதோ இருந்துச்சு என்று சொல்லிய நாழிகையில் வரதன் பர்மா பஜாரில் தெரிந்தவரிடம் சொல்லி ஒரு அருமையான விசிஆரை வாங்கினான். வெள்ளி சனி 2 நாட்களும் மாலை நேரத்தில் வீடியோ கடையில் இருந்து டேப்புகளை எடுத்து வந்து டெக்கில் போட்டு தான் மட்டும் குடும்பத்தோடு கண்டு கழிக்காமல் தலைக்கு 1 ரூபாய் என்று வசூல் பண்ணி அந்த தெருவாசிகளையும் சற்று தள்ளி இருந்த குடிசை வாசிகளையும் படம் பார்க்க அனுமதித்து அந்த விதத்திலும் சம்பாதிக்க முற்பட்டான். அந்த சனிக்கிழமை காலை வீட்டை விட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்ட போது இன்னும் சில மணி நேரத்தில் மிக பெரிய இழப்புக்கு பிள்ளையார் சுழி போடப்படவிருக்கிறது என்கிற பிரக்ஞை துளியும் இல்லாததால் வழக்கம் போல ரகுபதியின் வீட்டின் முன் வரதன் வண்டியை நிறுத்தினான். ஸ்கூட்டர் ஹாரனை அட்டகாசமாய் ஒலித்து வெளியே எட்டி பார்த்தவனை, சீக்கிரம் கிளம்பியா, போறப்பவே வீடியோ கடையில தளபதி டேப்புக்கு சொல்லி வச்சுட்டு போகலாம், இல்லாட்டி போனா மதியம் ஆஃபீஸ்ல இருந்து திரும்புறப்போ கேட்டா பாதி சமயங்கள்ல நல்ல படங்கள் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னு சொல்லிடுறான். இன்னைக்கு டெக்கில் ரஜினி படம் போடலைன்னா கண்ணனை சமாளிக்கிறது கஷ்டம். சூப்பர் ஸ்டாரோட புது படத்துக்கு தான் கூட்டிட்டு போக மாட்டேன்ற, வீட்லையாவது காட்டேன்னு நேத்துல இருந்து ஒரே நோய். ரஜினி படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் ஆகலை, அதுக்குள்ளார போகணும்னா எப்படி? பிளாக்ல வாங்க நமக்கு கட்டுப்படி ஆகாதுடா, 10 நாள் பொறுத்துக்கன்னு சொன்னா போக வர அழறான். கிளம்பிட்டியா? எந்த கடையிலையாவது இன்னைக்கு தளபதியை பிடிச்சே தீரணும் என்ற நீளமாக காரணத்தை கூறி வண்டியை கிளப்பினான். பாலவாக்கம் வீடியோ சென்டரில் தளபதி இல்லை, திருவான்மையூரில் இருந்தது. வேணும்னா இப்பவே எடுத்துட்டு போயிடுங்க, யாராச்சும் வந்து கேட்டு கடை பையன் கொடுத்துட்டானா என் மேல வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை என்ற கண்டிஷனாய் உரிமையாளர் பேச வேறு வழியின்றி டேப்பை வாடகைக்கு எடுத்து ஸ்கூட்டர் பாக்ஸில் வைத்து பூட்டினான். 3 மணிக்கு எடுத்தா நாளை சாயங்காலத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு தரம், நாளை காலையில் ஒரு தரம்னு 2 முறை பார்க்கலாம். இப்போ அதுக்கு வழி இல்லை, நாளை காலையிலேயே திருப்பிடணும். கொஞ்சம் தாமதமாக திருப்பி தந்தா கூட கூசாம இன்னொரு நாள் வாடகையை வசூலிச்சுடுறார். என்ன அடாவடித்தனம் பார்த்தியா? ரகுபதிக்கு அவன் ஏன் பொறுமுகிறான் என்பது நன்றாக புரிந்ததால் சிரிக்க தோன்றியது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான். ரஜினி படம், அதுவும் தளபதி என்றால் தாராளமாக 2 ஷோ போட்டாலும் காசு கொடுத்து பார்ப்பதற்கு ஆள் இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒவ்வொரு காட்சிக்கும் 25 நபர்கள் என்று வைத்து கொண்டாலும் சுழுவாய் 50 ரூபாய் வசூலாகும். இதில் வீட்டு மனிதர்கள் என்ற பிரிவில் 10ஐயும் வீடியோ கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய 10ஐயும் தள்ளிவிட்டாலும் நிகர லாபம் 30 நிச்சயம். நாளைக்கு காலை 2வது காட்சி போட முடியாவிட்டால் எப்படியும் பாதி வருமானம் குறையுமே. இந்த கணக்கு போட்டு பார்த்துவிட்டு தான் நண்பன் மூக்கால் அழுகிறான் என்பதை இத்தனை பழகிய பிறகும் புரிந்து கொள்ளாவிட்டால் எப்படி? திருவான்மையூரில் தொடங்கி கோபாலபுரம் வரை வாய் ஓயாமல் கடைக்காரரை திட்டிக் கொண்டு வந்த வரதன் அலுவலகத்தில் வண்டியை நிறுத்திய பிறகு இன்னொரு முறை பாக்ஸ் பூட்டி இருக்கிறதா என்று பரிசோதித்தான். காணாம போயிடுச்சுன்னா 200 ரூபாய் அழணும், எதுக்கு அது தண்டம்? அலுவலகத்துள் சென்றவர்களுக்கு 1 மணி வரை வாஸ்தவமாகவே சம வேலை நெட்டியது. 1:10க்கு போலாமப்பா, பாதி ஆஃபீஸ் காலியாயிடுச்சு என்று இருந்த இடத்தில் இருந்தே வரதன் கேட்ட பிறகு மேஜை இழுப்பறைகளை பூட்டி கொண்டு கிளம்பினார்கள். டிரைவின்ல சாப்பிட்டு போலாமா, பசி வயிற்ற நிமிண்டுது. ரகுபதி அவசரமாய் மறுத்தான். வேணாம், நேராக வீட்டுக்கு போயிடலாம், இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் உனக்கு டிஃபன். தங்கம் ரவா கேசரியும் வெங்காய பஜ்ஜியும் செஞ்சு வச்சுட்டு நமக்காக காத்திருப்பா. வரதன் கண்களை அகல விரித்தான்.
கேசரியும் பஜ்ஜியுமா? என்னையா இன்னைக்கு விசேஷம்? ரகுபதி வெட்கப்பட்டான். எங்களுக்கு கல்யாணமான நாள் இன்னியோட 15 வருஷம் முடியுது. அட்ரா சக்கை, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேயா. சொல்லவே இல்லையே. இப்பவும் ஒன்றும் தாமதம் ஆயிடல. அடையாறு பேக்கரியில நிறுத்தி ஒரு கேக் வாங்கிட்டு போய் சாயங்காலம் ஜமாய்ச்சுடுவோம். இன்னைக்கு உனக்கும் தங்கத்துக்கும் ரஜினி படம் ஃப்ரீ. குஷியாக பேசியவாறு இருவரும் லிப்டில் இறங்கி வாசலுக்கு வந்தார்கள். காலையில் ஸ்கூட்டர் நிறுத்தின இடத்துக்கு வந்ததும் தூக்கி வாரி போட ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து விழித்தார்கள். இங்கதானையா வண்டியை நிறுத்தின? இங்கேயே தான். காணமேயா, கவனக்குறைச்சலா வேற எங்கேயாவது தள்ளி நிறுத்திட்டனோ? தினமும் இங்கதானே நிறுத்துவ வரதா? இப்படியும் அப்படியும் பார்த்த வரையில் அந்த நீல ஸ்கூட்டர் பார்வையில் விழவில்லை. தவறுதலா தன்னதுன்னு நினைச்சு உன்னுடையதை யாராச்சும் ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்களா வரதா? சான்ஸே இல்லை. ஒரு ஸ்கூட்டர் சாவியை கொண்டு இன்னொன்று ஆன் பண்ண முடியாது. இது என்ன போதாத காலம்? யாராச்சும் வேணும்னே வண்டியை நகர்த்திட்டு போய் பக்கத்தில் ஒளிச்சு வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறாங்களா? அப்படி செய்ய இன்னைக்கு ஏப்ரல் 1 கூட இல்லையே. அசட்டுத்தனமாக யோசிக்காதையா. லாக் பண்ணியிருக்கிற வண்டியை நகர்த்த முடியாது. அலாக்கா தூக்கிட்டு போனாதான் உண்டு. அதுக்கும் 4 பேர் வேணும். அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. வரதன் கேட் அருகே காம்பவுண்டு சுவரில் சாய்ந்தவாறு பீடி பிடித்து கொண்டிருந்த காவல்காரன் லிங்கத்தை கைத்தட்டி அழைத்தான். கிட்டத்தில் வந்தவனிடம், என்ன லிங்கம், இங்க நிறுத்தி இருந்த என் ஸ்கூட்டரை காணோமே, எங்க போச்சியா என்று அதட்டினான். லிங்கம் முகத்தில் வியப்பு தெரிந்தது. அட, நீங்க இன்னும் போகலையா சார்? நான் 12:30க்கு சாப்பிட போயிட்டு இப்பத்தான் வந்ததும் பார்த்தேன் உங்க ஸ்கூட்டர் இல்லை. சரி, சீக்கிரமா புறப்பட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இங்க நிறுத்திட்டு ஸ்கூட்டர் எங்கன்னு என்ன கேட்குறீங்க? என்ன வேடிக்கை சார் இது? வாட்ச்மேன் விளையாட்டாக பேசவில்லை. நிஜமான அக்கறையுடன் வினவுவது புரிய, அது நாழிகை யாரோ ஏதோ தமாஷுக்கு செய்கிறார்கள் என்று நினைத்திருந்த எண்ணம் மடிந்து முதல் முறையாக வரதனின் அடி வயிற்றில் பய காளான்கள் முளைத்தன. சரசரவென்று இங்கும் அங்கும் ஓடினான். எதிரில் தென்பட்டவர்களிடம், இங்க நிறுத்தி இருந்த என் நீல ஸ்கூட்டரை காணல, புதுசு, கைனட்டிக் ஹோண்டா, நம்பர் TSC 540, யாராவது பார்த்தீங்களா என்று படபடப்பாய் விசாரித்தான். நாயர் கடைக்கு சென்று, என் ஸ்கூட்டர் புது ஆள் எவனாவது ஓட்டிக்கிட்டு போனதை பார்த்தீங்களா என்று பதறினான். தெருவின் இடப்பக்கம் இளநீர் விற்கும் பெண்மணியிடமும் அதே கேள்விகளை கேட்க, இந்த ரோட்ல 1000 வண்டிகை ஓடுது, நான் இன்னாத்த கண்டேன் என்று பதில் கூறியவள் வியாபாரத்தை தொடர்ந்து கவனிக்க, வண்டி திருடு போய்விட்டது. உறுதியாக வரதன் அதிர்ந்தான். இதற்குள் அவனை ஒரு சிறு கும்பல் சூழ்ந்து கொண்டது. கொஞ்சம் தெரிந்தவர்கள், நிறைய தெரியாதவர்கள். நீல ஸ்கூட்டர் TSC 540 தானே? ஆமா, தினமும் இங்க தானே நிப்பாட்டுவீங்க, நான் பார்த்துருக்கனே, அதையா காணோம்? புதுசு சார். வர வர எங்க என்ன நடக்கும்னு எதுவும் சொல்ல முடியலைங்க. பட்டப்பகல்ல ஆஃபீஸ்க்கு ஜனங்க போய் வந்துட்டு இருக்கிறப்பவே, வாட்ச்மேன் குத்துக்கெல்லாம் நிற்கிறப்பவே என்ன தைரியம் இருந்தா இப்படி துணிஞ்சு திருடுமா? நாடு ரொம்ப கெட்டுப்போச்சு. வாட்ச்மேன் இருக்கிறது பெரிய பந்தோபஸ்துன்னு நினைக்காதீங்க. திருட்டுக்கு அவங்களே பல இடங்கள்ல உதவியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் 20 வருஷமா வேலை பார்த்த வேலையாள் இரும்பு அலமாரிய சாவி போட்டு திறந்து பணத்தையும் நகையையும் திருடிட்டான்னா பாருங்க. விசுவாசமாவது நேர்மையாவது இந்த காலத்துல எதுக்கும் மதிப்பில்லை. இப்படியே வேண்டாததை பேசிக்கிட்டு நிற்கிறதால எதுவும் ஆக போறதில்லை. நடக்க வேண்டியதை கவனிக்கிறது தான் புத்திசாலித்தனம். முதல்ல ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுங்க. போலீஸ் உதவி இல்லாமல் வண்டியை கண்டுபிடிக்க முடியாது. தாமதிச்சா வண்டியை அக்கு வேறு ஆணி வேறுன்னு பிரித்து அடையாளமே தெரியாமல் ஆக்கிடுவாங்க. இல்லாட்டி நம்பர் பிளேட்டையும் நிறத்தையும் மாற்றி பாண்டிச்சேரிக்கோ பெங்களூருக்கோ ஓட்டிட்டு போய் வித்துடுவாங்க. போங்க, உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்க. சக ஆபீசர் ஒருவர் நினைப்பூட்ட வரதன் ஆட்டோ பிடித்து ரகுபதியை மட்டும் அழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். இன்ஸ்பெக்டரையே சந்தித்த விவரத்தை சொன்னான். கைனட்டிக் ஹோண்டா புத்தம் புதுசு சார், வாங்கி 2 வருஷம்தான் ஆகுது. நீல நிறம், தூசி படிஞ்சா கூட எனக்கு பொறுக்காது. 2 வேளையும் நானே துடைப்பேன். சீட் கவர், பாஸ்கெட், விளக்கு, மியூசிக்கல் ஹார்ன், கண்ணாடின்னு எக்கச்சக்கமாக செலவழிச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கேன். எல்லாமா 24,000 தாண்டிடுச்சு. இன்னும் 1 வருஷம் லோன் பாக்கி இருக்கு. தயவு பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்துடுங்க சார். நாங்கள் எல்லாம் மிடில் கிளாஸ் ஜனங்க. காசு அதிகமாக கொடுத்து வாங்குற பெரிய பொருளை தொலைச்சிட்டா மறுபடியும் எங்களால் வாங்க முடியாது. ஸ்கூட்டர் தொலைச்சிட்ட விஷயத்தை கேட்டால் என் சம்சாரத்துக்கு நெஞ்சு வலியே வந்துடும் சார். நான் இருக்கிறது பாலவாக்கத்தில். அங்கேருந்து தினமும் 2 பஸ் மாறி கோபாலபுரத்தில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு வர்றது நடக்காத காரியம். எனக்கு ரத்த அழுத்த நோய் உண்டு. ஸ்கூட்டரை காணோம்னு நினைக்கிறப்பவே
படபடப்பு அதிகமாகுது. உங்களை தான் மலை போல நம்பி இருக்க. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துடுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ். சுய பச்சாதாபத்தில் மரதனின் கண்களில் நீர் திரண்டது. உணர்ச்சி வசப்படாதீங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம், நம்பிக்கையோடு இருங்க என்ற இன்ஸ்பெக்டர். இவர் யாரு என்றார் ரகுபதியை ஏறிட்டு. என் சிநேகித ரகுபதி. ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறது மட்டும் இல்லை, பாலவாக்கத்தில் நான் இருக்கிற தெருவில் தான் இவரும் குடியிருக்கார். தினமும் 2 வேளையும் என்னோட ஸ்கூட்டரில் தான் வருவார். இன்ஸ்பெக்டர் கண்களை இடுக்கிக் கொண்டு இருவரையும் ஆராய்ந்தார். ஸ்கூட்டர் நம்பர், சேசிஸ் எண், மற்ற அங்க அடையாளங்களை குறித்து கொண்டார். தினமும் வண்டியை ஒரே இடத்துல தான் நிறுத்துவீங்களா? கூடுமான வரையில் ஒரே இடம்தான். எங்கள் ஆஃபீஸ் ரொம்ப பெருசு. வேலை பார்க்குறவங்க ஸ்கூட்டரே 50க்கு மேலே இருக்கும். அது தவிர வந்து போகிறவங்க வண்டிங்க. ஆனாலும் என் இடத்துல வழக்கமாக யாரும் நிறுத்த மாட்டாங்க. வண்டியை பூட்டினீங்களா? வண்டி மட்டுமில்லை, பாக்ஸும் பூட்டி இருக்குதான்னு 2 தரம் செக் பண்ணேன். அப்போது தான் வீடியோ டேப்பை பாக்ஸில் வைத்தது நினைவுக்கு வர வரதன் கூடுதலாய் பரிதவித்தான். தளபதி கேசட் வாங்கி பாக்ஸில் வச்சிருந்தேன். அதுவும் காணாமல் போயிடுச்சுன்னா கடைக்காரருக்கு நாளைக்கு 200 ரூபாய் அழணும் சார். இன்ஸ்பெக்டர் நமிட்டாய் புன்னகைத்தார். 25,000 ரூபாய் பெருமான ஸ்கூட்டரே காணாமல் போயிருக்கிறப்போ 200 ரூபாய்க்காக புலம்புறீங்களே. ஸ்கூட்டரை இன்ஷூர் பண்ணியிருக்கேன் சார். டேப் காசை நான் கையை விட்டுல கொடுக்கணும். உங்கள் ஆஃபீஸ் வாட்ச்மேன் எப்படி? ரொம்ப வருஷமாக இருக்கான் சார். இது வரைக்கும் அவன் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. கம்பெனிக்கு அவன் ஒரு வாட்ச்மேன் தானா? பகல் டியூட்டிக்கு 2 பேர் உண்டு. ஒன்று வீரையா, இன்னொன்று லிங்கம். வீரையா இன்னைக்கு டியூட்டிக்கு வரலையாம். அதனால் லிங்கம் சாப்பிட போகிறப்போ காவல் காக்க காம்பவுண்டுக்குள்ளே யாரும் இல்லை. என்ன லிங்கம் இப்படி பொறுப்பில்லாமல் போயிட்டேன்னு கேட்டா, நானும் மனுஷன் தானே, சாப்பிட வேணாமா? ஓடி போயிட்டு 1/2 மணிக்குள்ளாரையே வந்துட்டேன்னு சொல்கிறான். அந்த 1/2 மணியில தான் யாரோ வந்து திருட்டு சாவி போட்டு கிளப்பிட்டு போயிருக்கணும். இன்ஸ்பெக்டர், எப்படியாவது என் வண்டியை கண்டுபிடிச்சு கொடுத்துடுங்க சார், ப்ளீஸ். லைசன்ஸ், ஆர்சி புக் எங்கே வச்சுருந்தீங்க? வீட்டில். எதுக்கும் நாளைக்கு ஒரு நடை வந்து காட்டிட்டு போயிடுங்க. வாட்ச்மேன் லிங்கம், டீ கடைக்காரர் இன்னும் சிலரை விசாரித்துவிட்டு போலீஸ் புறப்பட்டு போன பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஸ்கூட்டர் விற்பனை கூடத்துக்கும் உடனடியாய் விவரத்தை தெரிவிப்பது அவசியம் என்று தோன்ற ஆட்டோ பிடித்து கொண்டு மாமல்லத்தில் இருந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜரின் வீட்டுக்கு சென்றார்கள். ஏஜென்ட் ஹிந்தி பிரியர் போலும் பாதி சினிமாவில் என்ன தொந்தரவு என்கிற கடுப்பில் முகம் சுணுங்க வெளியே வந்தவரிடம், சாரி சார், வீட்டுக்கு வந்து தொந்தரவு செய்யறதுக்கு மன்னிக்கணும். உங்கள் ஆஃபீஸ்க்கும் ஃபோன் பண்ணேன். வாட்ச்மேன் தான் இருந்தார். சனி ஞாயிறு லீவு. அவசரம்னா மேனேஜரை அவர் வீட்டில் போய் பாருங்கன்னு சொல்லி அட்ரஸ் தந்தார். ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர், இல்லாட்டி வந்திருக்க மாட்டேன் என்று பீடிகை போட்டுவிட்டு நடந்ததை வரதன் சொன்னான். இப்போது ஏஜென்ட்டின் முகத்தில் சுணக்கம் குறைந்து கவலை பரவியது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? ஆச்சு. அவங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து விசாரணை முடிச்சப்புறம் நேராக இங்கே தான் வரோம். ஏஜென்ட் யோசனை மாறாமல் பேசினார். ஆல்ரைட், இன்னி தேதி போட்டு விபரமாக ஒரு லெட்டர் எழுதி திங்கட்கிழமை ஆஃபீஸ்க்கு கொண்டு வாங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஆனால் ஒன்று, எங்கள் கம்பெனி இன்ஸ்பெக்டர் ஸ்கூட்டருக்கு தற்சமய மதிப்பு என்னன்னு சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்கள் ஸ்கூட்டருக்கு நீங்கள் போட்டிருந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அலங்காரங்களுக்கு இன்சூரன்ஸில் ஈடு கொடுக்க இடம் இல்லை. அந்த விதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, போயிட்டு வாங்க. பெஸ்ட் ஆஃப் லக். ஸ்கூட்டர் திரும்ப கிடச்சிடுச்சுன்னா உங்களுக்கும் கஷ்டம் இல்லை, எங்களுக்கும் நஷ்டம் வராது. ஏஜென்ட் வீட்டில் இருந்து நேராக அடையாறில் இருந்த ஸ்கூட்டர் விற்பனை கடைக்கு சென்றார்கள். கொஞ்சம் காத்திருந்து விட்டு மேனேஜரை சந்தித்தார்கள். செய்தியை அறிந்து கொண்ட மேனேஜர் புருவங்கள் சுருங்க சில நொடிகளுக்கு அமர்ந்திருந்து விட்டு பேசினார். 2 வருஷம் ஒழுங்காக இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டீங்க. இன்னும் 1 வருஷம் பாக்கி நிற்கிது. ஸ்கூட்டர் கிடச்சிட்டா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி என்ன செய்யறதுன்னு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒன்றா உட்காந்து யோசிக்கணும். போலீஸ்கிட்ட கொடுத்த எஃப்ஐஆரோட நகல் ஒன்றை வச்சு திங்கட்கிழமை எங்களுக்கு ஒரு கடிதாசி போடுங்க. அதுதான் முறை. அப்புறம் 4 நாள் வெயிட் பண்ணி போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு நாம் செய்ய வேண்டியதை குறித்து சிந்திக்கலாம். கடையை விட்டு வெளியே வந்தபோது நன்றாக இருட்டி விட்டது. இன்னொரு ஆட்டோ பிடித்து பாலவாக்கத்துக்கு பயணித்த நிமிஷங்களில் வரதன் வாய் ஓயாமல் புலம்பிக் கொண்டே வந்தான். திருஷ்டிதாயா, நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கோம்னு எல்லோருக்கும் பொறாமை. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது தம்பின்னு எங்கள் அம்மா சொல்வாங்க. அதுக்கு அர்த்தம் எனக்கு இப்போத்தான் புரியுது. நான் ஸ்கூட்டரும் சொந்த வீடுமா வாழறதுல அவனுக்கு ஆத்தாமை. வயத்தில் பல்லு இருக்கிற ஜென்மங்க. இவனுங்க எல்லாம் நாசமாத்தான் போவாங்க. என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன். ஒருத்தன் கூட நல்லா இருக்க மாட்டான்.
ஒன்னா ரெண்டா 24,000. ஐயோ ஐயோ! ரகுபதி அவ்வப்போது மனசை தளர விடாத வரதா, ஸ்கூட்டர் கண்டிப்பா கிடைச்சிடும், நம்ம போலீஸ் திறமையானவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, தைரியமாயிரு என்று சொல்லி நண்பனை சமாதானப்படுத்துவதை தவிர வேறு எதுவும் பேசாமல் வந்தான். அடையாறு பேக்கரியை ஆட்டோ தாண்டிய போது மதியம் வரதன் கேக் வாங்கிட்டு போய் ஜமாச்சிடுவோம் என்று சொன்னதும் வீட்டில் ரவா கேசரி பஜ்ஜியுடன் மனைவி காத்திருப்பாள் என்பதும் ஞாபகத்துக்கு வந்தன. உடனே தலையை உலுக்கி அந்த நினைப்பை விரட்டினான். ஆயிரக்கணக்கு மதிப்புள்ள பொருளை பறிகொடுத்துவிட்டு மனசு உடைந்த நிலையில் வரதன் இருக்கும்போது கேக் பற்றி நினைப்பது கூட பாவம். தாடி பற்றி எரியும் போது பீடிக்கு நெருப்பு கேட்டவன் மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். பாலவாக்கத்தை அடைந்த பிறகு வரதனை தனியே விடுவது கூடாது என்கிற எண்ணத்துடன் முதலில் தான் இறங்கிக் கொள்ளாமல் நேரா கடைசி வீட்டுக்கு போங்க என்று டிரைவரிடம் சொன்னான். நேரமாகிவிட்டாலும் அப்பா எப்படியும் தளபதி டேப்போடு வந்து விடுவார் என்று கண்ணன் நம்பிக்கை கொடுத்திருந்ததில் வரதன் வீட்டில் தெருவாசிகளும் குடிசை வாசிகளுமா 7-8 பேர்கள் கொண்ட கும்பல் காத்திருந்தது. ஸ்கூட்டரில் வராமல் கலைந்து உடைந்து போய் ஆட்டோவில் வந்து வரதன் இறங்கியதுமே ஏதோ பெருசாய் தவறு நடந்திருக்கிறது என்பதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. அடுத்த சில நிமிஷங்களில் சாவு விழுந்த வீடு மாதிரி அந்த இடம் அல்லோ அல்லோலப்பட்டு போயிற்று. சகுந்தலா வாய்விட்டு அழ, அவளுக்கு சிலர் ஆறுதல் கூற, வாண்டுகள் தம் தம் வீட்டுக்கு ஓடி விபரத்தை கூறியதில் அந்தந்த வீட்டு பெரியவர்கள் போட்டது போட்டபடி வந்து வரதனிடமும் சகுந்தலாவிடமும் பக்கம் பக்கமாக துக்கம் விசாரித்தனர். நடந்ததை திருப்பி திருப்பி விவரித்ததில் ரகுபதிக்கு தொண்டை கட்டி கொண்டது. தைரியமா இரு வரதா, ஸ்கூட்டர் கிடைச்சிடும்னு உள் மனசுல தோணுது என்ற வார்த்தைகளை கடைசியாய் ஒரு தரம் கூறிவிட்டு அவனும் தங்கமும் வீட்டுக்கு வரும்போது டெலிவிஷனில் ஆங்கில செய்திகள் தொடங்கி இருந்தன. ஆறிப்போன கேசரியையும் பஜ்ஜியையும் தட்டில் வைத்து தங்கம் நீட்டியதும் நண்பனை விட்டுவிட்டு தான் மட்டும் சாப்பிடுகிறோமே என்கிற உறுத்தலோடு ரகுபதி டிஃபனை சாப்பிட்டான். மனசு பொறுக்காமல் காலையில் டேப் எடுத்ததில் இருந்து ஸ்கூட்டரை விற்ற கடைக்கு போனது வரை ஆதியோடந்தமாய் மனைவியிடம் மறுபடியும் ஒரு முறை சொல்ல, பாவங்க, ரொம்ப பாவங்க, யாரா இருந்தா என்ன, 24,000ன்றது எவ்வளவு பெரிய தொகை என்று நடுவில் தன் பங்குக்கு தங்கமும் வருத்தம் தெரிவித்தாள். இனிமேல் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்றான பிறகு 11 மணி அளவில் தங்கத்தோடு படுக்கப் போகையில் கூட தைரியத்துக்காக ஸ்கூட்டர் கிடைச்சிடும், கவலைப்படாத என்று சொன்ன வார்த்தை மறுநாள் விடிகாலையிலேயே பலிக்கப் போகிறது என்று ரகுபதி எதிர்பார்க்கவே இல்லை. யாரோ முதுகை தட்டி எழுப்பினார் போல் விழிப்பு கண்டுவிட்டது. மசமசத்த கண்களை 2 தரம் சிமிட்டியதும் சுற்றிலும் காணப்பட்ட கருமை இன்னும் விடியவில்லை என்பதை உணர்த்தியது. எழுந்து ஓசைப்படாமல் பானையில் இருந்து ஒரு டம்ளர் நீர் எடுத்து குடித்துவிட்டு மீண்டும் வந்து படுத்த போது சற்று முன் கண்ட கனவின் நினைப்பு மனசுள் சுகமாய் பரவியது. வரதனும் அவனும் நாயர் கடையில் டீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக சென்ற ஒரு குண்டு பெண்மணி திடுமென, ஐயோ என் நெக்லஸ், பாவி அறுத்துக்கிட்டு ஓடுறா என்று வீறிட்டு கத்த எல்லோரும் செயலிழந்து வேடிக்கை பார்த்த நிமிஷத்தில் திருடன் வெகு சாமர்த்தியமாய் ஓரத்தில் நிறுத்தியிருந்த ஆட்டோவில் ஏறிக்கொண்டு தப்பிக்கிறான். யாராவது அவனை பிடியுங்களேன், என் நெக்லஸ் போச்சு, இங்க வீரமுள்ள ஆம்பளை யாருமே இல்லையா என்று பெண்மணி அலறுவது வீரத்தை உசுப்பிவிட வரதன் அவசரமாய் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து ரகுபதி பின் சீட்டில் உட்கார்ந்ததும் ஆட்டோவை பின்தொடர்கிறான். ஆட்டோ நேர் ரோட்டில் காற்றாய் பறக்க, வரதா, இந்த ரோட்ல இப்ப வரப்போற திருப்பத்தை விட்டா ரொம்ப தூரத்துக்கு வேற திருப்பம் கிடையாது, ஆட்டோ திரும்பல, நேரா போறான், நாம இப்ப லெஃப்ட்ல ஒடிச்சு குறுக்கு வழியா போனா அடுத்த சந்தை அவன் எட்டுறதுக்குள்ளார அங்க போயிடலாம், திரும்பு என்று இவன் சொன்னதை ஏற்று வரதன் வண்டியை திருப்பி சந்து பொந்தில் கன வேகமாய் ஓட்டி அடுத்த திருப்பத்தில் திருடர்களை மடக்கி விடுகிறார்கள். ஆட்டோ டிரைவரை இவனும் திருடனை வரதனும் உதைத்து கைகளை பின்னால் கட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து வர, அட இவனுங்களா, ரொம்ப நாளா தேடப்பட்டு வந்த கேடிங்களாச்சே, இவனுங்களை பிடிச்சு கொடுத்ததுக்காக உங்களுக்கு சன்மானம் கிடைக்கும் சார், பாராட்டுக்கள் என்று சொல்லி இன்ஸ்பெக்டர் பாராட்டுகிறார். தொப்பையும் தொந்தியுமாக ஒரு நபர் ஓடி வந்து, என் மனைவியோட வைர நெக்லஸை மீட்டு தந்ததுக்கு ரொம்ப நன்றி, அதை அவங்க கழுத்துல எங்க பாட்டி போட்ட நாளா தொட்டதெல்லாம் தொலங்குது, அதனால தான் கழுத்தை விட்டு கழட்டாம போட்டுட்டு இருக்கா,
அந்த நெக்லஸ் போயிருந்தா எங்கள் அதிர்ஷ்டமும் போயிருக்கும். நான் நடத்துகிற பல தொழிற்சாலைகளில் ஸ்கூட்டர் உற்பத்தி பண்ணுறதும் ஒன்று. என் நன்றியை தெரிவிக்கிற விதமாக உங்களுக்கு ஒரு புது ஸ்கூட்டர் அன்பளிப்பாக தரேன், மறுக்காமல் ஏற்றுக்கங்க என்று சொல்லி புது ஸ்கூட்டரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். வரதனுக்கு வாயெல்லாம் பல். இவனிடம் வந்து, நீ குறுக்கு வழியை சொல்லியிருக்காட்டி நாம் அந்த திருடங்களை பிடிச்சிருக்க முடியாது. இந்த வெற்றியில உனக்கும் சம பங்கு உண்டு. எனக்கு புதுசு கிடைச்சிருக்கிறதால என் பழைய ஸ்கூட்டரை நீ எடுத்துக்க என்று கம்பீரமாய் பேசி சாவியை இவனிடம் தருகிறான். அருகில் நிற்கும் ஸ்கூட்டரை வாஞ்சையோடு இவன் தடவி கொடுக்கிறான். கைனட்டிக் ஹோண்டா, நீல நிறம், நம்பர் TSC 540. தங்கம், இனி இது நம்மளுது. பஸ்ஸில் இடிபட்டுக்கிட்டு நீ மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு போக வேணாம். எங்க போகணும் சொல்லு. ராணியாட்டம் பின் சீட்டில் உன்னை உட்கார வச்சுக்கிட்டு நான் கூட்டிட்டு போறேன். மகிழ்ச்சி அதிகமாகி ஸ்கூட்டரை அணைக்க குனியும் போது ஹேண்டில் பார் நெற்றியில் இடிக்க அப்போதுதான் விழிப்பு கண்டுவிட்டது. எத்தனை விஸ்தாரமான ஆனால் குழந்தைத்தனமான கனவு என்று நினைக்கையில் ரகுபதிக்கு வாய்விட்டு சிரிக்க தோன்றியது. கனவுகள் என்பவை ஆழ் மனசின் வெளிப்பாடுகள் என்று எப்போதோ படித்திருந்தது ஞாபகத்துக்கு வர ஆழ் மனசில் அப்படி என்ன புதைந்து கிடக்கின்றன இப்படி கனவாக வெளிப்பட என்று சிந்தித்தான். தனக்கென்று சொந்தமாய் ஒரு ஸ்கூட்டர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணியது உண்மைதான். அப்புறம் வில்லனை துரத்தும் அந்த சினிமாத்தனமான வீர தீர சூரத்தனத்திற்கு காரணம் புரியவில்லை. கொஞ்ச நேரம் புரண்டு புரண்டு படுத்து யோசனை பண்ணி கொண்டிருந்து விட்டு கடைசியில் எதுவுமே காரணம் இல்லை. எதிர்பார்க்காமல் வரதனின் ஸ்கூட்டர் திருடு போனது குறித்தான வேதனை அதிர்ச்சியுடன் உறங்க போனதில் இப்படி சம்பந்தமில்லாமல் ஒரு கனவு வந்தது என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்ட பின் மறுபடி உறங்க முற்பட்டான். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவனை மாமா மாமா என்ற வரதனின் மகன் கண்ணன் அழைக்கிற மாதிரி தோன்ற, சரி மறுபடியும் கனவு காண்கிறோம் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டு கண்களை திறக்காமலேயே படுத்திருந்தான். ஆனால் தொலைவில் ஒலித்த குரல் அருகாமைக்கு வந்ததோடு தோளில் கை வைத்து மாமா என்று உலுக்க கண் விழித்தவன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். இல்லை, கனவு இல்லை, உண்மையாகவே கண்ணன்தான். என்னடா இந்த ராத்திரி நேரத்துல என்ன விஷயம்? ராத்திரியா? விடிய போகுது மாமா, மணி 5:30. ஜன்னல் வழியாக அறைக்குள் பரவிய சாம்பல் நிற வெளிச்சம் அவன் சொல்வது சரிதான் என்றது. மாமா, ஸ்கூட்டர் கிடைச்சிடுச்சு. என்னது? கண்களில் ஒட்டி கொண்டிருந்த கொஞ்ச நஞ்ச உறக்கமும் விடை பெற ரகுபதி பரபரத்தான். நிஜமாத்தான் மாமா? காலையில வேலைக்கு வர்ற ஆயா அம்மா கிட்ட கொஞ்சம் ஐயாவை எழுப்பி ஸ்கூட்டரை நகர்த்தி வைக்க சொல்லுங்க, வாசல் தெளிச்சு கோலம் போட இடைஞ்சலா நட்ட நடுப்புல நிக்குதுன்னு சொன்னதும், அம்மா என்ன உளற, ஸ்கூட்டராவது நட்ட நடுவாசல்ல நிக்கிறதாவதுன்னு அதட்டிக்கிட்டே வாசலுக்கு வந்தா. நம்ம வண்டியே தான் மொட்டு போல நிக்குதாம். சந்தோஷம் தாங்காம இங்க வந்து பாருங்க அதிசயத்தைன்னு கத்திக்கிட்டே அப்பாவை அம்மா எழுப்ப அவர் என்ன எழுப்ப 10 நிமிஷமா வீட்டில் ஒரே கலாட்டாதான். போய் ரகுபதியை கூட்டிக்கிட்டு வான்னு அப்பா சொன்னார். ஓடி வந்த. வரீங்களா மாமா? போயிட்டே இரு, பின்னாலேயே வரேன் என்று சொல்லி அவனை அனுப்பின ரகுபதி அவசரமாய் பல் தேய்த்து சட்டையை மாட்டிக்கொண்டு போய் வந்து காஃபி குடிக்கிறேன் என்ற தங்கத்திடம் சொல்லிவிட்டு ஓட்டமும் நடையுமாய் வரதனின் வீட்டை நோக்கி போனான். வாசலில் நீல நிற அல்லிப்பூ போல பளபளவென்று நின்று கொண்டிருந்த ஸ்கூட்டரை பார்த்ததும் மனசுக்கு அம்மாடி என்றிருந்தது. வரதனும் மற்றவர்களும் வாசல் வராந்தாவிலேயே நின்றிருந்தனர். என்ன வரதா, பொழுது நல்லா விடிஞ்சிருக்கு போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அது சரி, வண்டிய எப்படி கண்டுபிடிச்ச? போலீஸ் கொண்டாந்து விட்டுட்டு போனாங்களா இல்ல நீ போய் எடுத்துட்டு வந்தியா? தனியாவா போன? ஒரு குரல் கொடுத்திருந்தா நானும் வந்திருப்பனே. கேள்வி மேல் கேள்விகளாய் அடுக்கிய ரகுபதியை கை நீட்டி தடுத்தான் வரதன். இரியா, விவரம் புரியாம மேல மேல கேட்டுக்கிட்டே போவாத. வண்டியை போலீஸ் கொண்டு வந்து தரல, நானும் போய் எடுத்துக்கிட்டு வரல. அப்புறம் எப்படி திரும்பவும் வீட்டு வாசல் நிக்குது? விளையாடாத வரதா, ஸ்கூட்டர் என்ன ரெக்க கட்டிக்கிட்டு தானா பறந்தா வந்திருக்கும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஏதோ நடந்திருக்கு. நேற்று காலையில வேலைக்கு வந்து போயிட்ட ஆயாவுக்கு வண்டி திருடு போன விஷயம் தெரியாது. அது காலையில சகுந்தலாகிட்ட அதை நவத்த சொன்னதும் கிழம் கண்ணு தெரியாம எதையோ உளருது என்ற எரிச்சலோட வாசல்ல எட்டி பார்த்த சக்கு மெய்யாலுமே ஸ்கூட்டர் நிக்கிறத பார்த்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு என்னை வந்து எழுப்பினா. ஓடி வந்து பார்த்தா தூக்கி வாரி போடுதியா. என் வண்டியே தான். எடுத்துட்டு போனது யாரு, திரும்ப கொண்டு வந்து விட்டது யாரு, எந்த விபரமும் சாமி சத்தியமா எனக்கு தெரியாது. இது என்ன ஜீ பூம்பா வேலை, இன்னும் மலைப்பா இருக்கு. உனக்கு எதனாச்சும் தெரியுமான்னு கேட்கறதுக்காகத்தான் முதல்ல உன்னை கூட்டிட்டு வர கண்ணனையும் அனுப்பினேன்.
ரகுபதி அரண்டான். ஐயோ, எனக்கு ஒன்றும் தெரியாது வரதா. ராத்திரி மன கஷ்டத்தோட வீட்டுக்கு போய் படுத்தவன் இப்ப கண்ணன் கூப்பிட்டுத்தான் முழிச்சுக்கிட்டேன். யார் வராங்க யார் போறாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. வரதன் வாசப்படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டான். தூணில் சாய்ந்து நின்றிருந்த சகுந்தலா தன் சந்தேகத்தை வெளியிட்டாள். போலீஸே வண்டியை கண்டுபிடிச்சு ராவோட ராவா கொண்டு விட்டுருப்பாங்களா? நடு ராத்திரியில எழுப்பி தொந்தரவு செய்ய வேணாம், காலையில வந்து விபரமா பேசிக்கலாம்னு போயிருப்பாங்களோ? வரதன் தலையசைத்து மறுத்தான். போடி பைத்தியம், திருட்டு போன பொருளை அத்தனை சுலபமா திருப்பி தர மாட்டாங்க. ஆர்சி புக் லைசன்ஸ் பார்த்து இது என்னதுதான்னு உறுதிப்படுத்திட்டு பொருளை திருப்பி வாங்கிக்கிட்டேன்னு என் நண்டை கையெழுத்து வாங்காம இப்படி ராத்திரியில திருட மாதிரி வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க. திருடனை பிடிச்சிருந்தா கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சப்புறம்தான் பொருள் கைக்கு வரும். போலீஸ் இப்படி அனாமதேயமா காரியத்தை செய்யாது என்ற ரகுபதி தனக்கு தெரிந்த விபரத்தை பகிர்ந்து கொண்டான். ஆபீஸ் நண்பங்க யாராவது இப்படி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? சும்மா விளையாட்டுக்கு வண்டியை எடுத்துட்டு போய் மறுபடியும் கொண்டாந்து விட்டுருப்பாங்கன்னு சொல்றியா? அப்படி இல்லை, நான் ஆஃபீஸில் பிரபலமாக இருக்கிறது பிடிக்காம பொறாமை பிடிச்சவங்க யாராவது என்னை வேதனைப்பட வைக்கணும்னு இப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா? ரகுபதி ஓரடி வைத்து வரதனின் அருகில் படிக்கட்டில் தானும் அமர்ந்தான். எனக்கு என்னமோ அத்தனை தைரியம் யாருக்கும் இருந்திருக்கும்னு தோணலை. அதுவும் வண்டியை காணோம்னு தெரிஞ்சப்புறம் நாம போலீஸ் ஸ்டேஷன், இன்சூரன்ஸ் கம்பெனி, ஏஜென்ட் வீடுன்னு அலைஞ்சது எடுத்துட்டு போனவனுக்கு தெரியாம இருந்திருக்குமா? என்னதான் உன்னை அழ வைக்க நினைச்சாலும் இந்த அளவுக்கு யாரும் போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வரதன் முன்னால் சாய்ந்து விரலை சொடுக்கினான். கரெக்ட், இப்படித்தான் நடந்திருக்கணும். எவனோ ஆத்தாமை பிடிச்சவன் என்னை காயப்படுத்த நினைச்சு வண்டியை கிளப்பிக்கிட்டு போயிருக்கணும். விஷயம் போலீஸ் வரை போனதும் மிரண்டு போய் ராவோட ராவா 2ஆம் பேருக்கு தெரியாம என் வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கணும். வரதன் பேசியதை அவன் மனைவியும் பிள்ளைகளும் ஆமோதிக்க ரகுபதி சில நொடிகளுக்கு மௌனமாயிருந்தான். பிறகு நீளமாய் பெருமூச்சை வெளியிட்டு, நம்ம ஆஃபீஸ்காரங்க இத்தனை கீழ்த்தரமாக நடந்துப்பாங்கன்னு தோணலை. எது எப்படியோ பொருள் நமக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொடுத்த கம்ப்ளைண்டை திரும்ப வாங்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனி, அடையாறு ஸ்கூட்டர் கம்பெனிக்கு விபரத்தை தெரியப்படுத்தணும் என்றான். வரதன் அலுப்போடு 2 கைகளையும் உயர்த்தி தலைக்கு மேல் சோம்பல் முறித்தான். இன்னைக்கே போய் சொல்லணுமா? ஞாயிற்றுக்கிழமை யார் இருப்பாங்க? நாளைக்கு காரியமாக 3 இடத்துலையும் சொல்லி செய்ய வேண்டியதை செஞ்சிடுவோம். என்னையா? சம்மதிக்கும் விதமாய் ரகுபதி எழுந்து நின்றான். அப்ப நான் வர, பொருள் கிடைச்சிட்டு நிம்மதியோட இரு. திரும்பி நடந்தவன் ஏதோ நினைப்புக்கு வந்த மாதிரி, வண்டியை ஓட்டி பாத்தியா வரதா? ஒழுங்கா ஓடுதா? பாடியில் அடிக்கடி சிராய்ப்பு எதுவும் இல்லையே என்று வினவ வரதன் எழுந்து வண்டியிடம் சென்றான். 2 தரம் சுற்றி வந்து மேலும் கீழும் உட்கார்ந்து கண் காணித்தான். எந்த சேதமும் இருக்கிறதா தெரியல, குளிச்சுட்டு ஓட்டி பார்க்குற. விடை பெற்று கொண்டு நடந்த ரகுபதி மறுபடி நின்றான். தளபதி டேப் இருக்கா பாத்தியா வரதா? வரதன் கையை உதறினான். அடடே, நம்ம அமர்க்களத்தில் அதை மறந்துட்டேனே. முதல்ல அதை பார்க்கணும்ப்பா. 9 மணிக்கு திருப்பணும், இல்லாட்டி இன்னொரு நாள் வாடகையை வசூலிச்சுடுவான். டே கண்ணா, டேப்பை எடுத்து தரேன், உடனடியாக ஒரு தரம் பார்த்துடு. பேசிக்கொண்டே ஸ்கூட்டரின் வாயிலிலேயே தொங்கிக் கொண்டிருந்த சாவி கொத்தை வெளியே எடுத்து பாக்ஸை திறந்தவன், அப்பாடா இருக்குடா என்ற நிம்மதியுடன் அதை வெளியில் எடுத்தபோது கூடவே தடிமனாய் நீண்ட ஒரு கடிதமும் அதனோடு ரப்பர் பேண்டால் இணைக்கப்பட்டு வர, என்னையா இது என்றவாறு பிரித்தான். மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய திரு வரதன் அவர்களுக்கு என்ற மிகுந்த மரியாதையுடன் துவங்கி இருந்தது அந்த நீண்ட கடிதம். வரதன் கடிதத்தை உறக்க படித்தான். நேற்று உங்கள் ஸ்கூட்டரை எடுத்து சென்றவன் நான் தான். அதன் பொருட்டு நேற்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உண்டான மனவேதனை, அலைச்சலுக்காக முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று ஒரு நெருக்கடியான நிலையில் நான் இருந்தபோது செங்கல்பட்டு வரை செல்ல வேண்டிய ஒரு அவசர தேவைக்காக உங்கள் வண்டியை கேட்காமலேயே எடுத்துக்கொண்டு செல்லும் நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன். இரவு 11 மணிக்கு என் வேலை முடிந்துவிட்டது. அதன் பிறகு உங்கள் வீட்டில் வண்டியை கொண்டு வந்து விட்டு சென்றதும் நான் தான். எதுவானாலும் அனுமதி வாங்கி கொண்டு சென்றிருக்கலாமே என்று கேட்பீர்கள். நியாயமான கேள்வி. ஆனாலும் நான் இருந்த அவசரத்தில் அது சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. இந்த தவறுக்காகவும் என்னை மன்னிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை, உங்கள் வீட்டை, குடும்பத்தை எனக்கு தெரியும் என்பது போல என்னையும் உங்களுக்கு தெரியும். திங்கள் கிழமை உங்களை சந்தித்தால் நான் யார் என்று தெரிந்து கொள்வீர்கள். நேரில் பார்க்கும்போது ஏன், எதற்கு, எங்கு சென்றேன் ஆகிய விவரங்களை விளக்குகிறேன். கேட்ட பிறகு என் பால் தோன்றியுள்ள தங்கள் கோபம் மறையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
வண்டியை ஏதேனும் தவறான காரியத்துக்கு பயன்படுத்தி இருப்பேனா என்கிற ஐயம் உங்களுக்கு தோன்றலாம். நான் வணங்கும் என் தாய் சாட்சியாக அப்படி எதுவும் நடக்கவில்லை. இதை நீங்கள் நம்ப வேண்டும். நீ செய்த தவறுக்கு சில காரியங்கள் மூலம் பிராயச்சித்தம் செய்வதுதான் முறை என்று என் தாயார் சொல்கிறார். அதன்படி வண்டியின் பெட்ரோல் எண்ணெய் டேங்குகளை நிறைத்து விட்டேன். அதோடு சூப்பர் ஸ்டார் ரஜினியின் புதுப்படத்திற்கு உதயம் தியேட்டருக்கு 4 டிக்கெட் நாளை மாலை காட்சிக்கு எடுத்து தனி உரையிலிட்டு இத்துடன் வைத்திருக்கிறேன். புது படத்துக்கு இவனுக்கு எப்படி டிக்கெட் கிடைத்தது? பிளாக்கில் வாங்கி இருப்பானோ என்று பயப்பட வேண்டாம். என் குடும்பத்துக்கு திரைப்பட தொழிலோடு சம்பந்தம் உண்டு. அதனால் எந்த கொட்டகையிலும் டிக்கெட் எடுப்பது எளிது. கடைசியாக டிக்கெட்டோடு 200 ரூபாய் பணம் வைத்திருப்பது. நீங்கள் குடும்பமாய் ஆட்டோவில் சென்று வர. இவன் யார் இப்படியெல்லாம் நமக்கு கொடுக்க என்று கோபப்படாமல் தயவு செய்து என்னை உங்கள் சகோதரனாக நினைத்து நான் செய்த தவறுக்கு பரிகாரமாய் இவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படத்துக்கு சென்று வந்தால் என்னை மன்னித்து விட்டீர்கள் என்று கருதி நாளை காலை 8 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வருகிறேன். போகவில்லை என்றால் எனக்கு மன்னிப்பு இல்லை என்று எடுத்துக்கொண்டு ஆயுசுக்கும் உங்களை சந்திக்காமல் விலகி ஓடி விடுவேன். இது சத்தியம். இப்படிக்கு சூழ்நிலை காரணமாக தவறு செய்துவிட்டு உங்கள் மன்னிப்புக்காக காத்திருக்கும் ஒரு எளியன். வரதன் படித்து முடித்து முழுசாய் 1 நிமிஷமாகியும் யாரும் எதுவும் பேசவில்லை. கேட்டதை நம்ப மாட்டாமல் ஸ்தம்பித்திருக்க வரதன் முதலில் அமைதியை கலைத்தான். என்ன சக்கு இது? என்னையா இது? மனைவியையும் நண்பனையும் மாறி மாறி ஏறிட்டு கேட்டுவிட்டு இன்னொரு தரம் மனசுக்குள் வேகமாய் கடிதத்தை படித்தான். 2வது முறை படித்தும் படித்தது விளங்காத ரீதியில் ரகுபதியை பார்த்து, என்னையா இது? யாராவது விளையாடுறாங்களா என்று கேட்டான். ரகுபதி எட்டி அவன் கையில் இருந்த கடிதத்தையும் காகித உரையையும் வாங்கினான். உரைக்குள் இருந்த சின்ன கவரை எடுத்து பிரித்தான். 100 ரூபாய் நோட்டு 2ம் உதயம் தியேட்டரில் அன்றைய மாலை படக்காட்சிக்கான டிக்கெட்டும் இருக்க. இல்ல வரதா, இதை எழுதி அனுப்பினவங்க நிச்சயம் விளையாடல. இங்க பாரு பணம், சாயங்கால ஆட்டத்துக்கு டிக்கெட் என்றான். அவன் பேசி முடிப்பதற்குள் கண்ணன் சரசரவென்று முன்னால் பாய்ந்து ரகுபதி கையில் பிடித்திருந்த டிக்கெட்டை பறித்து அதில் உள்ள விவரங்களை படித்தான். உதயம் தியேட்டர், மாலை காட்சி, பால்கனி, இன்னிய தேதி. ஐயோ அப்பா, சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு டிக்கெட்பா. தலை கீழா நின்னாலும் 1 மாசத்துக்கு கிடைக்காது. நமக்கு இன்னைக்கு ரொம்ப லக்கி நாளுப்பா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் சூப்பர் ஸ்டார் படத்தை பார்த்துட்டேன்னு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. அப்புறம் எரிச்சல்ல செத்துடுவாங்க. நான் இப்பவே போய் 3ஆம் நம்பர் வீட்டு ரமேஷ் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வர்றேன். உனக்கு முன்னாடி நான் பார்த்துடுறேன்னு பந்தயம் 10 ரூபாய் கட்டியிருக்கான். போயி பேசிக்கொண்டே கேட்டை நோக்கி ஓடியவனை வரதன் தடுத்து நிறுத்தினான். நில்லுடா, யாரு என்னன்னு ஒரு விபரமும் தெரியல. அதுக்குள்ள தெருவில் டமாரம் அடிக்க ஓடுறியா? நில்லு. கால் காசு கொடுக்காம ஸ்கூட்டர் திரும்ப கிடைச்சதுக்கே அவன் வெந்து போக போறான். இப்போ இந்த விவரமெல்லாம் வேற தெரியணுமா? போடா உள்ள. சக்கு, பசங்களை கூட்டிட்டு உள்ளாரப்போ. நல்ல காலம் இன்னும் நல்லா விடியல. இல்லாட்டி இதுக்குள்ளாரவே மொத்த தெரு ஜனங்களும் நம்ம வீட்டுக்கு விசாரிக்க வந்துடுவாங்க. நீயும் உள்ளவாயா, காபி சாப்பிட்டுக்கிட்ட என்ன செய்யலாம்னு முடிவெடுக்கலாம். ஒரு அதட்டலோடு எல்லோரையும் உள்ளே கூட்டி சென்ற வரதன் கூட்டத்தில் ரகுபதியோடு உட்கார்ந்து கொண்டான். இருவரும் சகந்தலா எடுத்து வந்த காஃபியை உறிஞ்சிக் கொண்டே தீவிரமாய் பேசினார்கள். என்னையா நினைக்கிற நீ? ரகுபதி உதட்டை பிதுக்கினான். தீர்மானமா சொல்றதுக்கு முடியல. மொத்தத்துல இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. சகந்தலா ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டு உட்கார அவளுக்கும் பின்னால் பிள்ளைகள் நின்று கொண்டார்கள். இந்த லெட்டர் நம்பலாமா வேணாமா? பொதுப்படையாக வரதன் கேள்வி கேட்க சகந்தலா பதில் கூறினாள். எனக்கு என்னவோ உண்மையாவே வருத்தப்பட்டு தான் அந்த கடுதாசி யாரோ எழுதியிருக்காங்கன்னு படுது. ரகுபதி ஒரு தரம் செருமினான். சினிமா சம்பந்தப்பட்ட குடும்பம்னா வசதியானவங்களா இருக்க மாட்டாங்களா? நம்ம வண்டியைத்தான் திருட்டுத்தனமா எடுத்து உபயோகிக்கணுமா? அதான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே, ஏதோ தலை போகிற அவசர வேலைன்னு. இருந்தாலும் சந்தேகம் தீராமல் இழுத்த ரகுபதியை கண்ணன் கத்தரித்தான். தவறான காரியத்துக்காக ஸ்கூட்டரை உபயோகிச்சிருந்தாருன்னா நாளைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கே வரேன்னு தைரியமா எழுதியிருப்பாரா மாமா? அதுவும் சரிதான் என்றான் வரதன். பெட்ரோல் எண்ணெய் ஃபுல்லாக போட்டு 4 டிக்கெட் எடுத்து போக வர செலவுக்கும் பணம் வச்சிருக்கிறார்னா வசதியானவங்க மட்டும் இல்லை, நேர்மையானவங்களும் தான்னு எனக்கு தோணுது. சகந்தலா அழுத்தமாய் தன் அபிப்பிராயத்தை வெளியிட வரதன் அதை ஆமோதித்து தலையாட்டினான். அதுவும் பாரு சக்கு, நாம 4 பேர்னு தெரிஞ்சு சரியா 4 டிக்கெட் அனுப்பி வச்சிருக்காங்க. ஒருவேளை மெய்யாலுமே நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்க தானோ?
அப்படித்தானே லெட்டர்ல எழுதியிருக்காங்கப்பா என்றான் ராஜா குறுக்கிட்டு. யாரா இருக்கும்? சேதுபதி மாமா மகன் பாலாஜியா இருக்குமோ? அவன்தானே பட விநியோகம் பண்ற கம்பெனியில மேனேஜரா இருக்கான். சகுந்தலா முகத்தை நொடித்தாள். ஐயோ, அந்த கஞ்ச மகா பிரபுவுக்கு டிக்கெட் எடுக்கவும் ஆட்டோ காசு கொடுக்கவும் மனசு வந்துடுமாக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போறப்ப கூட காஃபி சாப்பிட்றீங்களான்னு வாயை திறந்து புருஷனும் பொஞ்சாதியும் கேட்க மாட்டாங்க. நிச்சயமா அவர் இல்லைங்க. பாலாஜி மாமாவுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாதுப்பா. உங்க அப்பா தைரியசாலி, இந்த நெரிசல்ல ஓட்டுறான். எனக்கு நினைச்சாலே கை உதறுதுன்னு போன மாசம் இங்க வந்தப்ப கூட சொன்னாரு. கண்ணன் அம்மாவுக்கு ஆதரவாய் பேசினான். வேற யாரு? உனக்கு ஏதாவது தோணுதாயா? நாடகம் ஒன்றை பார்க்கும் லயிப்புடன் அத்தனையும் கேட்டு கொண்டிருந்த ரகுபதி இல்ல என்றான் மெதுவாக. யாரா இருந்தா என்னங்க, அவங்க நாளைக்கு காலையில நேரா வர்றப்போ தெரிஞ்சிட போகுது. அதுக்காக இப்ப மண்டைய குழப்பிக்காதீங்க. கடிதத்தை மற்றும் ஒரு தரம் படித்த வரதன், இன்னைக்கு நாம படத்துக்கு போய் வந்தாதான் அவங்க நாளைக்கு வருவாங்க, அதை மறந்துடக்கூடாது. அவனை முடிக்க விடாமல் சகுந்தலா தடுத்தாள். நான் மறக்கலிங்க, போயிட்டு வந்தா போகுது. கொலையா குத்தமா எதுக்கு பயப்படணும்? புது படம் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும், போயிட்டு வர்றதுல என்ன தப்பு? கண்ணனும் ராஜாவும் இதுதான் தருணம் என்பது புரிந்து அப்பாவின் இரண்டு பக்கமும் மண்டியிட்டு கெஞ்சினார்கள். அப்பா ப்ளீஸ், லேஸ்ல கிடைக்காத அதிர்ஷ்டம் இது, போயிட்டு வந்துடலாம்ப்பா. வரதன் பெருமிதத்துடன் சிரித்தான். இதுக்கேண்டா இப்படி கெஞ்சறீங்க? எவனோ மகானுபாவன் சின்னதா எதையோ நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு பெருசா உன்னை பதிலுக்கு தர முன் வந்திருக்கிறப்போ வேணாம்னு மறுக்க எனக்கு என்ன பைத்தியமா? அவசியம் போவோம். அவன் பேசிக் கொண்டிருக்கையிலேயே இரண்டு பையன்களும் கையை தட்டி கொண்டு சந்தோஷத்தோடு குதித்தார்கள். ரகுபதி எழுந்து நின்றான். அப்பா நான் வரேன், எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். வரதனும் கூடவே வாசல் வரை வந்தான். நடந்ததெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்யா. சத்தியம் தேட்டர் அண்டை ஸ்கூட்டர் அனாமத்தான் நின்றுகிட்டு இருந்ததுன்னு சொல்லி போலீஸ் கொண்டு வந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டா தெருக்கார எவனும் நொணன்னு மேற்கொண்டு தோண்டி துருவ மாட்டான். நாளைக்கு போலீஸ் கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் வீட்டு வாசல்ல விடிகாலையில வண்டி இருந்தது, மற்ற எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம். என்னையா, நான் தீர்மானம் செய்திருக்கிறது சரிதானே? ஆ என ரகுபதி படிகளில் இறங்கினான். வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டியையும் கூட்டிட்டு 7 மணிக்கு வரையா? தளபதி படம் போட போறேன், காசு கொடுக்க வேணாம், சும்மா பாருங்க என்றான் வரதன் தொடர்ந்து. ஸ்கூட்டரிடம் நின்று அதன் சீட்டை ஒரு தரம் தட்டி கொடுத்த பின் ரகுபதி வீட்டுக்கு வந்தான். நண்பனின் விருப்பப்படி தங்கத்திடம் விபரம் எதையும் சொல்லாமல் போலீஸ் கொண்டு விட்டது என்று மட்டும் கூறி அவசரமாய் குளித்து தயாராகி கொஞ்சம் பழையதை சாப்பிட்டு விட்டு மனைவி சகிதம் தளபதி படம் பார்க்க வரதனின் வீட்டுக்கு சென்றான். அதற்குள் வண்டி கிடைத்துவிட்ட விபரம் எப்படியோ தெரிய வர வரதன் வீட்டில் 4-5 பேர்கள் கூடியிருந்தனர். மனசு இருந்த நிறைவான நிலையில் யாரிடமும் காசு வாங்க பிடிக்காமல் எல்லோருக்கும் இன்னைக்கு படம் இலவசமா காட்டப் போறேன் என்று அவன் அறிவித்து விட்டதில் பாதி படம் போனாலும் பரவாயில்லை என்று 8 மணிக்குள் கூடம் பூராவும் யார் யாரோ ஆக்கிரமித்து கொண்டார்கள். எல்லோரும் உன்னிப்பாய் படத்தை ரசிக்கையில் சிகரெட் பிடிப்பதற்காக வராந்தாவுக்கு வரதன் எழுந்து போக பின்னோடு ரகுபதியும் சென்றான். சிகரெட் வேணுமா ஐயா? தங்கத்துக்கு தெரிஞ்சா திட்டுவா, அப்படியே மரத்தடிக்கு மறைவா போயிடலாமா? இருவரும் அரை நிமிஷம் போல பேசாமல் நின்று சிகரெட் பிடித்தனர். மாறி எங்க வரதா? நானும் நேத்தியிலிருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன், மறந்துடுது. நேத்து வீடு அமர்க்களப்பட்டப்பவும் கண்ணிலேயே காணோம், இப்ப படம் பார்க்குற கூட்டத்திலேயே ஆளை காணுமே. கழுது கெட்டா குட்டிச்சவர், வேற எங்க போவான்? பொண்டாட்டி குழந்தைங்களை பார்க்க ஊருக்கு போயிருக்கா. நேற்று காலையில போனா அநேகமா ராத்திரி வந்துடுவான், இல்லாட்டி நாளை காலையில நிச்சயம் திரும்பிடுவான். ஒரு விதத்துல மாறி இப்ப இங்க இல்லாதது கூட நல்லதுக்குத்தான். இருந்திருந்தா அத்தனையும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஊர்ல மாமனார் கிட்ட போய் உளறி இருப்பான். அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துற வேலையும் சேர்ந்துகிட்டு இருக்கும். சிகரெட்டின் அடிமாகத்தை தரையில் போட்டு ரகுபதி மிதித்து அணைத்தான். நடந்ததையெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ப முடியாமத்தான் இருக்கு வரதா. போலீஸ் கிட்ட வண்டி கிடைச்ச விபரத்தையும் லெட்டர் பத்தியும் இன்னைக்கே சொல்லிடுறது நல்லதோன்னு கூட ஓரொரு சமயம் தோணுது. வரதன் தலையை பின்னுக்கு தள்ளி சிரித்தான். வீணா கவலைப்படாதையா, எல்லாம் ஐயாவோட மச்சம் பண்ற வேலைன்னு நினைச்சு அதோட விட்டுடு என்ன. படம் முடிந்து வீட்டுக்கு வந்து அறக்க பறக்க தங்கம் சமைத்து போட்டதை சாப்பிட்டு விட்டு படுத்து உறங்கி 5 மணி போல எழுந்து காஃபியுடன் வாசலுக்கு வரும் வரை சுத்தமாய் ரகுபதி நடந்ததை மறந்து போனான். ஆனால் 5 நிமிஷங்கள் செல்வதற்குள் ஆட்டோ ஒன்று பின்னால் மெதுவாய் வர கண்ணன் சைக்கிளில் வருவதைக் கண்டதும்
ஓஹோ, படத்துக்கு புறப்படுகிறார்களா என்ற எண்ணமும் நடந்து போனவையும் தானாய் பூவை சுற்றம் வண்டாய் நெஞ்சில் சுழன்றன. ஊர் உலகில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வண்டிகள் திருடு போகின்றன. அவற்றில் எத்தனை ஒழுங்காய் தூசிப்படாமல் திரும்ப கிடைக்கின்றன? அப்படியே கிடைத்தாலும் எத்தனை வண்டியில் எண்ணெய் பெட்ரோல் நிரப்பித் தருகிறார்கள்? அட, அதை கூட செய்வதாய் வைத்து கொண்டாலும் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாய் புது பட டிக்கெட்டுகள், போக்குவரத்து செலவு என்று எவன் கொடுப்பான்? ஒன்று ஸ்கூட்டரை திருடி கொண்டு போன ஆள் பைத்தியமாக இருக்க வேண்டும், அல்லது வரதன் சொன்னது போல எல்லாம் மச்சத்தின் வேலையாய் இருக்க வேண்டும். ஆமாம், மச்சம் மச்சம் என்று அடிக்கடி பீற்றிக் கொள்கிறானே, அது உடம்பில் எங்கு இருந்தால் இப்படி வலிய அதிர்ஷ்டம் கூரையை பேய்த்து கொண்டு கொட்டும்? ஓசையில் எல்லாவற்றையுமே அனுபவிப்பதற்கும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டுமோ? மெத்த படித்த பெரியவர் யாரிடமாவது விளக்கம் கேட்க வேண்டும் என்று தீர்மானித்தபடி உள்ளே போக திரும்பிய போது ஆட்டோவில் தன் குடும்பத்தோடு சென்ற வரதன் இவனை பார்த்து கையசைத்து விட்டு போக சட்டென்று ரகுபதிக்குள் பொறாமை, ஆற்றாமை, ஏக்கம், இல்லாமை எல்லாம் ஒன்றாக திரண்டு அவன் மூச்சை முட்ட செய்தன. ஆனால் அந்த அவஸ்தை சரியாக அடுத்த 4 மணி துளிகளுக்கு மட்டுமே. வரதன் குடும்பம் படம் விட்டு திரும்பி வந்து திறந்து கிடந்த வீட்டையும் அலங்கோலமாக கிடந்த அறைகளையும் பார்த்து வெள்ளி பாத்திரங்கள், நகைகள், ஸ்கூட்டர், டேப் ரெக்கார்டர், டிவி, விசிஆர், மிக்சி என்று அனைத்தும் காணாமல் போய்விட்டது தெரிந்து வாசலுக்கு வந்து அலரும் வரையில் மட்டுமே உயிரோடு இருந்தது. அப்புறம் வரதனின் அப்பாசை குணத்தையும் மாறி ஊரில் இல்லாததையும் தெரிந்து கொண்ட சாமர்த்தியசாலி ஒருவன் திட்டமிட்டு ஸ்கூட்டர் திருட்டு நாடகத்தை நடத்தியிருக்கிறான். ஞாயிறு என்றால் அவர் வீட்டில் தெருக்காரர்கள் எவர் வீட்டில் எது நடந்தாலும் கவலைப்படாமல் தமிழ் சினிமாவை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றும் கணக்கு பண்ணி டெம்போ ஒன்றை கொண்டு வந்து ஓசைப்படாமல் வெகு திறமையாக வீட்டை காலி பண்ணி கொண்டு போயிருக்கிறான் என்பதும் புரிந்த பிறகு வரதனை நினைத்து ஐயோ பாவம் என்று மனப்பூர்வமாக பரிதாபப்படுவதை தவிர வேறு எதுவும் ரகுபதிக்கு சாத்தியமில்லாமல் போயிற்று. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில்